இப்ப ஜென்ரலா நமக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீட்ல gargle பண்ணுவோம் இல்லைங்களா? நீங்க அதை பண்ணுனீங்களா? லூக் வார்ம் வாட்டர் எடுத்துட்டு, அதாவது சுடு தண்ணி ரொம்ப சூடா எடுக்கக்கூடாது. லூக் வார்ம் வாட்டர் எடுத்துட்டு அதுல கல்லுப்பு போட்டு அதுக்கப்புறம் பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடரை போட்டு வாய் ஃபுல்லா gargle பண்ணிட்டு ஒரு ஒரு முடக்குன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, ஒரு இவ்வளோண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம முழுங்கிடணும். அப்பதான் நம்ம அந்த தொண்டைய வந்து அது பாஸ் பண்ணிட்டு உள்ள இறங்கும். பிகாஸ் இங்க பாத்தீங்கன்னா அந்த ராக் சால்ட் இல்ல கிறிஸ்டல் சால்ட்டுக்கு வந்து ஆன்டி பாக்டீரியல், அது வந்து ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்கு கல் உப்புக்கு. சோ அதனாலதான் தண்ணியில போட்டு சுடு தண்ணியில போட்டு கல்லுப்பை போட்டு வாய் கொப்பளிக்க சொல்றது. இன் அடிஷன் டு தட் நம்ம வந்து மஞ்சத்தூளையுமே கூட போடுறோம். அப்ப வந்து எனி கைண்ட் ஆஃப் மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷன் இருக்கு, ஸ்வெல்லிங் வருது, கம்ஸ் வந்து இன்ஃப்ளேம் ஆகுது அப்படின்னா இதுல நம்ம ரிப்பீட்டடா ஒரு 1 ஹவருக்கு ஒரு வாட்டி அதை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு அந்த ஸ்வெல்லிங் போயிடும். அந்த தொண்டையில வந்து லைட்டா நம்ம அதை முழுங்கும் போதுமே தொண்டையில இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் கிளியர் ஆயிடும். சரிங்களா? செகண்ட் ஒன், மாங்காய் இலை தெரியும் இல்லைங்களா எல்லாருக்கும்? மாமரத்து இலை, மா இலை எல்லாருக்கும் கேக்குதுங்களாப்பா? ஓகே. இப்ப நமக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா மா இலை நம்ம வீட்டுல இருந்தா இதுதான் வந்து நம்ம வீடுகள்ல வந்து தோரணமா அந்த காலத்துல பெரியவங்க ஒரு கல்ச்சரா பண்ணிருக்கிறது. ரீசன் எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் எய்டு. நம்மளுக்கு வீட்டுல குழந்தைங்க இருந்தா அடிக்கடி த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரும், நம்மளுக்கே வாட்டர் மாத்தி குடிச்சிட்டா வந்துடும், வெளியில போயிட்டு வந்தா வரும். ஸோ அந்த டைம்ல அந்த காஞ்சி போய் இருக்கக்கூடிய மா இலை எடுத்து நீங்க நெருப்புல காமிக்கணும். டிப்பு நெருப்புல காமிச்சதும் எரிஞ்சுது நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஊதுபத்தியில இருந்து வர மாதிரியான புகை வரும். அந்த புகைய லைட்டா வாயில வைக்கணும், ரொம்ப இழுக்கவெல்லாம் கூடாது. லைட்டா இவ்வளோண்டு புகையை எடுத்து அப்படியே தொண்டையில முழுங்கிக்கணும். முழுங்கிடுச்சு அப்படின்னா த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்து நம்மளுக்கு கிளியர் ஆயிடும். த ரீசன் இஸ் அந்த மேங்கோ லீஃப்ல வந்து நம்மளுக்கு ஆன்டி மைக்ரோபியல் எஃபெக்ட் ரொம்ப இருக்கு அண்ட் ஆன்டிசெப்டிக் எஃபெக்ட் ரொம்ப இருக்கு. நம்மளுக்கு ஃப்ரெஷ் லீஃப் கிடைக்குது, நம்ம வீட்டுல மாமரம் இருக்கு அப்படின்னாக்கா நம்ம ஒரு இலைய வந்து அதை கஷாயம் போட்டு குடிச்சிடலாம். கஷாயம் இன் த சென்ஸ் லைக் கிரீன் டீ, வாட்டர்ல பாயில் பண்ணி குடிச்சிடலாம். குடிச்சிருச்சுன்னா இம்மிடியட்டா உங்களுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் போயிடும். சோ இந்த ரெண்டுமே பண்ணி, அதாவது gargle பண்றது, மாங்காய் லீஃப் போட்டு பண்றது, இந்த ரெண்டுலயுமே உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகலைன்னா அதுக்கு அப்புறமா தான் டாக்டர் கிட்ட போகணும். சோ எடுத்த உடனே போகும்போது அவங்களால ப்ராப்பர் டயக்னோசிஸ் பண்ண முடியறது இல்ல. சோ இந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்கு. இப்ப உங்க கேஸ்ல பாத்தீங்கன்னா டெஃபினட்டா வந்து உங்களுக்கு உள்ள வந்து உங்களுக்கு அல்சர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு, புண்ணு ஆயிருக்கு. ஏன்னா எனி ஆன்டிபயோட்டிக் கண்டிப்பா நம்மளுக்கு வந்து வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய மியூக்கஸ் செக்ரேஷனை குறைக்கும், மியூக்கஸ் மெம்பரேனையும் வந்து ரீப்ளேஸ் பண்ண பார்க்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல நம்மளுக்கு வலி நேச்சுரலாவே உண்டாகும். ஒன். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா நீங்க தொண்டை ப்ராப்ளம் இருந்தனால ஃபுட் இன்டேக் ப்ராப்பரா எடுத்திருக்க மாட்டீங்க. ஸோ ஃபுட் இன்டேக் வந்து ப்ராப்பரா இல்லாத போது நம்மளுக்கு வயிற்றுக்குள்ள அசிடிக் ஆக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அசிடிக் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது நேச்சுரலாவே எமிஷன் ஆஃப் கேஸ் வந்து ஜாஸ்தி ஆகுது. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா அந்த கேஸ் வந்து உங்களுக்கு அந்த இது டயஃப்ரம் பக்கத்துல நம்ம அப்டமன் பார்ட் இருக்கு பாத்தீங்களா, அங்க வந்து அக்குமுலேட் ஆகி நின்னுட்டு வலிக்க ஆரம்பிக்கும். சோ இதுதான் உங்களுக்கு நடந்திருக்கு. சோ நீங்க வந்து உங்களோட ரிப்போர்ட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு அனுப்பி வைங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ஃபீட்பேக் சொல்றேன். இதுக்காக நிறைய போயிட்டு நீங்க வம்புல மாட்டிக்காதீங்கப்பா, சரிங்களா? இட் இஸ் அ சிம்பிள் திங் ஒன்லி. ரொம்ப போயிட்டு உங்க உடம்ப கஷ்டப்படுத்திக்காதீங்க, சரிங்களா? மேம் ஒரு சின்ன டவுட். இப்ப அந்த கேஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்றீங்களா, அதனால ஸ்டொமக் பெயின் வரும்ல, அதுல இருந்து எப்படி ரிலீஸ் ஆகுறது? ஆக்சுவலா என்னோட பையனுக்கும் சேம் சிம்டம்ஸ் தான். த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆச்சு, அதனால ஃபீவர். அதனால ஹாஸ்பிட்டல் போகும்போது த்ரோட் இன்ஃபெக்ஷன் நாங்க, அவனுக்கு வயிறும் ரொம்ப வலிக்குதுன்னா அது வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நீங்க சொல்லும் போது என்னால ரிலேட் பண்ண முடியுது. பட் அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கறது இப்ப வந்துங்கப்பா, இந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆக என்ன நம்ம ஃபுட்ல, ஃப்ரூட்ஸ்ல அந்த அல்சர், அந்த வயிறு அல்சரை ஃபுட்ல எப்படி மேம் நம்ம இது பண்ணிக்கலாம், ரெக்கவர் பண்ணிக்கலாம்?
அத கொஞ்சம் ஃபுட்ட பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆனா மேம். அதுவும் எந்த சொல்றேன். ஃபுட்ல கோ த்ரூ பண்றதுன்ற மாரி. இப்ப வந்து உங்களுக்கு வந்து ஆஹ் இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன்ல வந்து இப்ப ஃபர்ஸ்ட்ல நம்ம சொன்ன மாதிரி அதுவா வந்து நம்ம மெடிசின் சாப்பிட்டதுல புண்ணாயிருக்கலாம். இன்னும் சிலருக்கு பாத்தீங்கன்னா த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரும்போது ஓரல் த்ரஷ் ஃபார்ம் ஆயிருக்கும். அதாவது டாக்டர் கிட்ட போனா நாக்கத் காமிங்கன்னு சொல்லுவாங்க. ஒயிட் கோட்டிங் நம்மளுக்கு வந்திருக்கும் சம் பீப்புளுக்கு. ஸோ அந்த ஒயிட் கோட்டிங் நம்மளுக்கு எப்ப வரும் அப்படின்னா நம்ம இன்டெஸ்டைன் இசோபேகஸ் அங்க எல்லாமே இன்ஃபெக்ஷன் இருந்தாதான் அந்த ஒயிட் கோட்டிங் நம்மளுக்கு நாக்குல வந்து எக்ஸிபிட் ஆகும். ஸோ அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு உள்ள வந்து இந்த கைண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இட்ஸ் லைக் அ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அது இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு வயிறு வலிக்கும். இப்ப நீங்க அந்த ஒயிட் கோட்டிங் இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க. ஒயிட் கோட்டிங் இல்ல அப்படின்னா இட் இஸ் அ நார்மல் திங். இப்ப நீங்க ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா இது ஃபுட் ரிலேட்டட். நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரோபயோட்டிக்ஸ் ஆர் டெஸ்ட்ராய்டு. ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்லி பாக்டீரியா, நம்ம கட் பாக்டீரியா. இட் இஸ் ஃப்ரெண்ட்லி, இட் இஸ் பெனிஃபிஷியல். ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த கம்பங்கூழ், தயிர் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுறது அந்த ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்றதுக்காக. இப்ப யாருக்குமே வந்து நம்ம ஆன்டிபயோட்டிக் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஆன்டிபயோட்டிக் போயிட்டு அது வந்து நம்ம கட்ல இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸை கொல்றதுக்காக தான் சாப்பிடுறோம் இல்லைங்களா? அதாவது அன்பிளசன்ட், தேவையில்லாத மைக்ரோப்ஸை கொல்றதுக்காக தான் நம்ம சாப்பிடுறோம். அது என்ன பண்ணுது, போயிட்டு நம்மளுக்கு இருக்கக்கூடிய பெனிஃபிஷியல் ஆர்கானிசம்ஸையும் கொன்னுடுது. அதனால டைஜஷன் வந்து நம்மளுக்கு ப்ரமோட் ஆகாது. என்ன சாப்பிட்டாலுமே வயிறு வலிக்கிற மாதிரி தான் இருக்கும், ப்ளோட்டிங் வரும், ப்ராப்பரான டைஜஷன் இருக்காது. ஸோ அந்த டைம்ல தான் வந்து நம்ம என்ன பண்றது, இந்த மாதிரி ப்ரோபயோட்டிக் ஃபுட்டை சாப்பிடுறது. இப்ப உங்களுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன், த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கும் போதே நம்மனால இந்த மாதிரி கம்பங்குளோ இல்ல தயிரோ அதெல்லாம் சாப்பிட முடியாது. அப்ப அந்த டைம்ல தான் என்ன பண்றது அப்படின்னாக்க சில கைண்ட் ஆஃப் சூப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இது இந்த சௌச்சௌ காய், அப்புறம் அதோட பேரு குக்கும்பர் இல்ல அது சொரக்கா. சோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாம் நீங்க வந்து குக் பண்ணி சாப்பிடணும். அந்த குக் பண்றதுல கூட ஃபுல்லா அதை குக் பண்ணாம ஒரு மாதிரியா குக் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. கேக்குதுங்களாப்பா? ஓகே, எனக்கு வேற ஏதோ ஒரு ஸ்லைடிங் விண்டோ வருது. ஓகே, சோ அந்த மாதிரியான காய்கறிகளை வந்து நீங்க ஹாட் வாட்டர்ல போட்டு எடுத்து அதுக்கப்புறமா அதை சாப்பிடுங்க. ரொம்ப குக் பண்ணணும்ன்றது கிடையாது. பாயிலிங் வாட்டர்ல அதை போட்டு எடுத்துட்டு அது போட்டீங்கனாலே உங்களுக்கு சூப் எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடும். அந்த சூப் குடிங்க. அதுக்கப்புறம் அந்த வெஜிடபிளையும் சாப்பிடுங்க. சாப்பிடும் போது அட் த பிகினிங்ல வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து பெனிஃபிஷியல் மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம பாடியில ஃபார்ம் ஆகாது. ஆகாமையே இருந்தாலும் கூட எக்ஸிஸ்டிங் மைக்ரோ ஆர்கானிசம், ஃபேவரபிள் மைக்ரோ ஆர்கானிசம் இருந்ததுன்னா அது காலனைஸ் ஆகி அதை மல்டிப்ளை ஆக்குறதுக்கு இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்ப வந்து இம்மீடியட்டா நம்ம ரெக்கவர் ஆயிடலாம். த்ரோட் இன்ஃபெக்ஷன் இல்லை அப்படின்னா நீங்க தாராளமா இந்த மாதிரியான ப்ரோபயோட்டிக்ஸ் ஆர் சின்பயோட்டிக்ஸ் அது இருக்கக்கூடிய ஃபுட்டை வந்து நீங்க சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? அல்சருக்காக ப்ரோபயோட்டிக்ஸ் ஃபுட் எல்லாம் எடுத்துக்கலாம் மேம். அல்சர்ல இருந்து கியூர் ஆகி வர்றதுக்கு ப்ரோபயோட்டிக்ஸ் எடுத்துக்கலாம். கண்டிப்பா எடுத்துக்கலாம். இப்ப அல்சர்ல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் இருக்கு. யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் வாட் கைண்ட் ஆஃப் அல்சர். இப்ப உங்களுக்கு வந்தது பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல சாப்பாடு அந்த அந்த மெடிசின் சாப்பிட்ட உடனே உங்களுக்கு வந்தது. தட் இஸ் நாட் குரோனிக், தட் இஸ் அக்யூட். அது வந்து உங்களுக்கு வந்ததுமே வந்து சீக்கிரமா சரியா போயிடும். சம் பீப்புளுக்கு தானாவே ஹீல் ஆயிடும். நம்ம வந்து ஸ்பைசி ஃபுட்டை கொஞ்ச நாளைக்கு குறைச்சிட்டு இருந்தோம்னா தானாவே அக்யூட்டா இருக்கக்கூடிய அல்சர்லாம் உங்களுக்கு சரியாயிடும். குரோனிக் அல்சர் தான் வந்து உங்களுக்கு டைம் எடுக்கும். அந்த குரோனிக் அல்சர்ல வந்து உங்களுக்கு எந்த இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு, ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷன் வந்திருக்கா, வாட் கைண்ட் ஆஃப் அல்சர், லைக் பெப்டிக் அல்சரா இல்ல நார்மலா, அந்த மாதிரி தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபுட் எடுத்ததுனாலே ஃபுட்லயே கண்டிப்பா 100% கரெக்ட் ஆயிடும்பா. நமக்கு எனி கைண்ட் ஆஃப் அல்சருக்கு வந்து ப்ரோபயோட்டிக் இட் வில் ஹெல்ப். ஓகே மேம், ஓகே மேம். ஏன்னா இப்போ ஃபுட் எடுக்கிறதுலயே ஒரு கன்ஃபியூஷன். தேங்காய் பால் சாப்பிடலாம், பால் எடுக்கக்கூடாது, கர்ட் எடுக்கக்கூடாது, ஒரே கன்ஃபியூஷன். ஒவ்வொரு சஜஷன் வருது. இது நம்ம வலிய பாக்குறதா இல்ல என்ன, அத ஒரே கன்ஃபியூஷன் மேம். அதனாலதான் கேட்டேன்.
இல்ல மில்க் வந்து ஜெனரலா எடுத்தா டைஜஸ்ட் ஆகாது. ஓகே. அது வந்து நீங்க பட்டர் தான் எடுக்கணும். ஓகே. இப்ப இன்ஃபெக்ஷன் டைம் மில்க் இல்லாம இருக்கிறது சாப்பிட. ஏன்னா கொஞ்சம் பால் ஊத்தி சாப்பிடலாம். அந்த மாரி லிக்விட்ல போக சொல்லியிருக்காங்க. ஸோ நான் லிக்விட் பேஸா எந்த மாரிலாம் எடுத்துக்கலாம்? இது கியூர் ஆகுற வரைக்கும் என்ன மாரி ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்றது. எனக்கு வந்து உங்களோட ரிப்போர்ட் பார்க்காம நான் வந்து இது ஃபுல்லா கம்ப்ளீட் லிக்விட் ஃபுட் தான் எடுக்கணுமான்னு என்னால சஜஸ்ட் பண்ண முடியாது. ஓகே. ஓகே மேம். ஓகே. ஏன்னா கம்ப்ளீட் லிக்விட் ஃபுட் யாருக்கு நாங்க சஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா போஸ்ட் ஆபரேட்டிவ் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு தான் கம்ப்ளீட் லிக்விட் ஃபுட் ரெக்கமெண்ட் பண்றது. மற்றவங்களுக்கெல்லாம் செமி சாலிட் ஃபுட் தான் எடுக்கணும். உங்களுக்கெல்லாம் செமி சாலிட் ஃபுட்டே எடுத்துடலாம், லிக்விட் ஃபுட் வேண்டியது கிடையாது. சரிங்களா மேம்? இந்த பிராணாயாமா 7 ஸ்டெப்ஸ் சொன்னீங்க, அது ஆமாங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மேம். சரிங்க சார். நம்ம கடைசியில நம்ம சந்தேகங்கள் இருந்தா நீங்க கடைசியில கேளுங்க. இனி இல்லைன்னா நம்ம சிலபஸ் கவர் ஆகாதுங்க. நம்ம அடுத்த டைட்டில் என்ன பார்க்க போறோம்னா, ஃபுட்ல வந்து லாஸ்ட் வீக் கிளாசிபிகேஷன் பார்த்தோம். அந்த கிளாசிபிகேஷன்ல வந்து கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் புரோட்டீன்ஸை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல வந்து இப்போ கார்போஹைட்ரேட்ஸ் தான் வந்து நிறைய நம்ம எடுத்துக்கிறது. ஸோ இதுல கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, அது ஜெனரல் திங்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ் பிளே an important role in the human body. நம்ம வந்து எடுத்த உடனே எப்பவுமே இட்லி தோசை சாப்பாடு சாப்பிடுறோம் இல்லைங்களா, கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட். அது எதுக்குன்னா தே ஆக்ட் as எனர்ஜி சோர்ஸ். நம்மளுக்கு எனர்ஜி நல்லா கொடுக்குது. ஹெல்ப் கண்ட்ரோல் பிளட் குளுக்கோஸ் அண்ட் இன்சுலின் மெட்டபாலிசம். அதாவது நம்ம பாடியில நம்மளுடைய பான்கிரியாஸ் ப்ராப்பரா வேலை செய்யறதுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் ஹெல்ப் பண்றாங்க. அண்ட் பார்ட்டிசிபேட் இன் கொலஸ்ட்ரால் அண்ட் ட்ரைகிளிசரைட் மெட்டபாலிசம். இது எதை காமிக்குது அப்படின்னா நம்மளுடைய லிவர் ஃபங்க்ஷன் ப்ராப்பரா இருக்கிறதையும் காமிக்குது. அண்ட் ஹெல்ப் வித் ஃபெர்மெண்டேஷன். ஃபெர்மெண்டேஷன் இஸ் நத்திங் பட் ப்ரோபயோட்டிக் ஆக்டிவிட்டி. அது எப்படி நம்மளுக்கு சாதம் வச்சோம்னா அடுத்த நாள் ஃபெர்மெண்ட் ஆயிட்டு நம்ம வந்து அது ஐஸ் பிரியாணின்னு சாப்பிடுறோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி நம்ம பாடியிலையும் ஃபெர்மெண்ட் ஆகும். ஃபெர்மெண்ட் ஆகும்போது கைண்ட் ஆஃப் எனர்ஜி நம்மளுக்கு ரிலீஸ் ஆகும், கைண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் ரிலீஸ் ஆகும். இது எல்லாமே பாடிக்கு எசென்ஷியல். அந்த ஃபெர்மெண்டிங் ப்ராசஸை ப்ரமோட் பண்றது தான் வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியா, வாட் வி கால் இட் அஸ் ப்ரோபயோட்டிக்ஸ். ஸோ இப்போ கார்போஹைட்ரேட்ஸை பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேக்ரோ நியூட்ரியன்ட் ரெக்வயர்ட் இன் அவர் பாடி. நம்ம ஃபர்தரா வரக்கூடிய கிளாஸ்ல நெக்ஸ்ட் வீக் அதுக்கு அடுத்த வாரம் எல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம மைக்ரோ நியூட்ரியன்ட் பத்தி படிப்போம். இதுல கார்போஹைட்ரேட் வந்து மேக்ரோ நியூட்ரியன்ட். ஸோ இந்த கார்போஹைட்ரேட் தான் நம்மளோட பாடியில அனிமல் கிங்டம்ல எல்லாருக்குமே வந்து எனர்ஜியை ரிலீஸ் பண்ணி கொடுக்கக்கூடியது ஒன்லி கார்போஹைட்ரேட். ஸோ இந்த கார்போஹைட்ரேட் வந்து ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அதாவது நம்மளுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னா இமீடியட்டா கொஞ்சம் நம்ம ரைஸ் சாப்பிடுறோம், 2 இட்லி சாப்பிடுறோம் இல்லைங்களா, உடனே நம்மளுக்கு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் சர்க்கரையாவது வாயில போட்டுறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனர்ஜி இமீடியட்டா இந்த கார்போஹைட்ரேட் இட் இஸ் அ கெமிக்கல் காம்பவுண்ட். யூனோ ஒன் திங், அவர் ஹோல் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் கெமிக்கல்ஸ் தான். கெமிக்கல் இல்லாம இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. நம்ம பாடியில H2O இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு, எல்லாமே கெமிக்கல் தான். ஸோ அந்த மாதிரி இந்த கார்போஹைட்ரேட்ல 3 இம்பார்ட்டன்டான காம்பவுண்ட்ஸ் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா CHO. Here C stands for carbon, H stands for hydrogen, O stands for oxygen. ஸோ இந்த 3 இல்லாம எந்த ஃபுட் மெட்டீரியலும் முக்கால்வாசி இருக்காது. அடுத்தது அதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்ததுன்னா, as I told, first thing is provides energy for the body. நம்ம பாடிக்கு வேணுங்கிற எனர்ஜியை ரிலீஸ் பண்ணி கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மீல் சாப்பாடு கொடுத்துருக்கேன், இதுல கார்ப்ஸ் ஆர் broken down to sugars. சுகர் அப்படின்னா நம்ம சாப்பிடுற வெள்ளை சர்க்கரையை வந்து இல்ல நாட்டு சர்க்கரையோ இமேஜின் பண்ணிக்காதீங்க. இது வந்து கெமிக்கல் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய சுகர் மாலிகூல். ஸோ நம்ம சாதம் ஆர் எனி ரைஸ் ஆர் எனி மில்லட், எனி தானியம் சாப்பிட்ட உடனே தே ஆர் broken down into சுகர் மாலிகூல்ஸா தான் அவங்க மாறுறாங்க, சின்ன சின்ன மாலிகூலா மாறுறாங்க. அது வந்து இம்மிடியட்டா நம்ம பிளட் சுகர்ல வந்து பிளட் ஸ்ட்ரீம்ல வந்து அப்சார்ப் ஆயிருக்கு. ஸோ அதான் வந்து சுகர் சொல்றோம். இந்த blood glucose தான் நம்ம பாடி including brain and heart எல்லாத்தையும் to the brain.
prevents the breakdown of proteins for energy. நம்மளுக்கு கார்போஹைட்ரேட் நம்ம எடுக்காம இருக்கும்போது நம்மளுக்கு எனர்ஜி ரிலீஸ் பண்றது என்னன்னா நம்ம பாடியில இருக்கக்கூடிய புரோட்டீன் கண்டென்ட். ஸோ அந்த புரோட்டீன் வந்து எனர்ஜியை ரிலீஸ் பண்றதுக்கு பிரேக் டவுன் ஆச்சுன்னா தான் நம்ம யாராவது பார்த்து சொல்லுவோம், ஏன்னா நீங்க இப்படி அழைச்சி போயிட்டீங்க, தின்னா போயிட்டீங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இல்லாம அதை பிரேக் டவுன் ஆகாம அதை ப்ரிவென்ட் பண்றதுமே நம்ம எடுத்துக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ் தான். இந்த கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ஃபேட் மெட்டபாலிசத்துல வந்து ரொம்ப பிளே பண்ணுது. இது வந்து எக்ஸ்ட்ரா எனர்ஜி என்ன ஆகுதுன்னா, நம்ம நிறைய சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அதுல இருந்து கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா எனர்ஜி ஃபேட் ஃபார்ம்ல நம்ம பாடியில ஸ்டோர் ஆகுது. அதனாலதான் நிறைய சாப்பிடுறாங்க, உடம்பு அதிகமா போடுது அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன். அடுத்தது பாத்தீங்கன்னா, இஃப் டயட் இஸ் லோ இன் கார்ப்ஸ், அதாவது நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுல வந்து கார்போஹைட்ரேட் ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா ஃபேட் மெட்டபாலிசம் cannot ஃபங்க்ஷன் நார்மலி. அதாவது நார்மலா நம்மளுக்கு ஃபேட் மெட்டபாலிசம் நடக்காது. நம்மளோட HDL, LDL, ட்ரைகிளிசரைட் லெவல் எல்லாமே வந்து ஃபிளக்சுவேட் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் தே ஃபார்ம் கீட்டோன்ஸ். கீட்டோன்ஸ் அப்படின்னா அசிட்டிக் மாலிகூல்ஸ் ஃபார்ம்டு பை பார்ஷியலி பிரேக் டவுன் ஆஃப் ஃபேட். ஸோ இது வந்து கம்ப்ளீட் பிரேக் டவுன் கிடையாது, பார்ஷியல் பிரேக் டவுன். ஸோ கீட்டோன்ஸை வந்து ரிலீஸ் பண்ணும். அதுக்கப்புறமா அது வந்து மறுபடியும் எனர்ஜியா வந்து நம்மளுக்கு கொடுக்கும், எனர்ஜியை கொடுக்கும். டூ மெனி கீட்டோன்ஸ், நிறைய அதிக அளவுல இந்த மாதிரியான கீட்டோன் உடம்புல சேர்ந்துருச்சு அப்படின்னா, பிளட்ல சேர்ந்துருச்சு, பிளட்ல தான் இருக்கும், அதுக்கு பேரு கீட்டோசிஸ். ஸோ இந்த கீட்டோசிஸ் தான் வந்து பிளட்டை வந்து அசிடிக்கா மாத்திடும். ஸோ அந்த அசிடிக்கா மாற்றும் போது தட் லீட்ஸ் டு மெனி கைண்ட் ஆஃப் டிசார்டர்ஸ் அண்ட் டிசீசஸ். இட் ஹிண்டர் நார்மல் பாடி ப்ராசஸஸ். நல்லா நம்ம ஆக்சுவலா சுறுசுறுப்பா செய்யக்கூடிய எந்த வேலையா இருந்தாலும் அதை வந்து அது பாதிச்சிடும். ஸோ சும்மா சிம்பிள் எக்ஸாம்பிள் பாருங்களேன். சிம்டம்ஸ் ஆர் ஹெட்ஏக். சிலர் சொல்லுவாங்க, என்ன தெரியல எனக்கு எப்ப பாரு தலைவலி வருதுன்னுட்டு. ஸோ அவங்களுக்கு கீட்டோசிஸ் இருக்கலாம். ட்ரை மவுத், சிலர் வந்து நாக்கு காஞ்சி காஞ்சி போயிடுதும்பாங்க. ஸோ உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, கற்பனை பண்ணிடுவாங்க, எனக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சோ, சுகர் வந்துருச்சோ, நாக்கு காஞ்சி போகுது, வாய் காஞ்சி போகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து டயபெட்டிஸ் மட்டுமே காரணம் கிடையாது, கீட்டோசிஸ்மே காரணம். அதுக்கப்புறம் ஃப்ரூட்டி ஸ்மெல் டு தேர் பிரீத். அவங்க சுவாசிக்கும் போது அந்த சுவாசத்துல வந்து ஒரு ஒரு வாசம் வரும். நம்மளுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கே கூட அந்த ஸ்மெல் தெரியும். ஸோ அது எதை குறிக்குது அப்படின்னா, பாடியில அந்த பிளட்ல வந்து கீட்டோன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்ட்டு. இப்ப வந்து நான் இந்த படம் கொடுத்திருக்கேன் பாத்தீங்களா, இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாய்க்குள்ள போன உடனே அந்த ப்ராசஸ், டைஜஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னு, அதாவது கார்போஹைட்ரேட்டோட ப்ராசஸ். சலைவரி அமைலேஸ் தெரியுதுங்களா எல்லாருக்கும்? தெரியுது மேம், தெரியுதுங்க. ஓகே. So இந்த amylase begins digestion in the mouth. First வந்து நாக்குல நம்ம வாயில chew பண்ணி சாப்பிடுறோம் பாத்தீங்களா, நல்லா நம்ம மென்னு சாப்பிடுறோம். அப்பவே வந்து நம்மளுக்கு அங்க part of digestion starts. நம்மளோட கார்போஹைட்ரேட்டோட இனிஷியல் டைஜஷன் வாயிலேயே ஸ்டார்ட் ஆயிடுது. அதுக்கப்புறமா salivary amylase is denatured by stomach acid. அது வயிற்றுக்குள்ள போனதுக்கு அப்புறமா அந்த amylase வந்து denatured ஆயிடுது, அது வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. தட் இஸ் denatured, வேலை செய்யாத மாதிரி. என்ன எப்படி நடக்குதுன்னா, நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய ஆசிட், ஸோ நம்மளோட ஸ்டொமக்ல இருக்கக்கூடியது HCl, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், டைல்யூட் ஃபார்ம்ல இருக்கும். அது வந்து அதை இன்ஆக்டிவேட் பண்ணிடுது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா pancreatic amylase. இந்த pancreatic amylase வந்து நம்மளுடைய இன்டெஸ்டைன்ல இது நுழைஞ்சதுக்கு அப்புறமா போகுது. இட் கண்டினியூஸ் டைஜஷன் இன் த ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைன்ல கார்போஹைட்ரேட்டோட டைஜஷன் வந்து pancreatic secretionனால நடக்குது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா enzymes at microvilli and macrovilli. அதாவது நம்மளோட குடல்ல இருக்கக்கூடிய வில்லஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த வில்லஸ் நான் ஃபர்ஸ்ட் பிகினிங் கிளாஸஸ்ல சொல்லியிருக்கேன். நம்மளோட இன்டெஸ்டைன் வந்து ஃபுல்லா வில்லஸ்னால லைனிங் ஆயிருக்கும். ஸோ அந்த வில்லஸ்ல வந்து பிரேக் டவுன் நடக்கும். இந்த கார்போஹைட்ரேட்டை பிரேக் டவுன் பண்ணி அதை மோனோசாக்கரைடா மாத்துது, அதாவது ஒரு சுகர் மாலிகூலா மாத்துது, சிம்பிள் மோனோசாக்கரைடா மாத்திடுது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச்சஸ், அதாவது அங்க மோனோசாக்கரைடு ஆகாம மைக்ரோவில்லை கிட்ட இருந்து தப்பிச்சு வருது பாத்தீங்களா, அது வந்து ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச். இந்த ஸ்டார்ச் அண்ட் ஃபைபர்ஸ் இது எல்லாமே எங்க டைஜஸ்ட் ஆகுது அப்படின்னா ஃபெர்மெண்ட் ஆகும்.
ஃபெர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமா லார்ஜ் இன்டெஸ்டைன்லயும் நம்ம கோலன் ரீஜன்லயும் வந்து அது டைஜஸ்ட் ஆகும் நம்மளுக்கு. அதுக்கப்புறமா மீதி இருக்கிறது தான் வெளியில வரும். ஸோ எக்ஸ்கியூஸ் மீ, 1 minute எனக்கு கொடுங்களேன் சார். 1 minute சார். சரி, பிரசன்டேஷன் நம்மளுக்கு கிடைக்குமா? மேடம் சொல்லுங்க. சார், இந்த பிரசன்டேஷன் இருக்கு இல்லைங்களா, இது நம்மளுக்கு கிடைக்குங்களா? உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் பாருங்க. சாரி, தேங்க்யூ. பிபிடி அப்படியே மேடம் அனுப்பியிருக்காங்க, உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே சார், ஓகே, பாக்குறேன். ஜாக் சார், ஒரு 5 minutes, ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க சிவியரா, ஒரு 5 minutes கொடுங்க. நீங்க நான் பாருங்க மேம், நான் பேசிடுறேன். ஓகே ஓகே. வணக்கம்மா. இந்த குரூப்ல இருக்கிற எல்லாருக்கும் நான் ஒரு இதை சொல்றேன். நம்ம வந்து உணவு எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ற சமயத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து மைண்ட் அளவிலையுமே வந்து ரொம்ப காமா இருக்க கத்துக்குங்க எல்லாருமே. ஸோ எமோஷனல் இன்பேலன்ஸ் வந்து ரொம்ப தேவையான விஷயம் ஒன்று. ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் சரியான விதத்துல செரிமானம் ஆகணும் அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடக்கணும்னா நம்ம பாடியில வந்து நல்ல ஹார்மோன் செக்ரியேட் ஆக வேண்டிய தேவை இருக்குது. இன்னைக்கு நம்முடைய ஃபாஸ்ட் உலகத்துல நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா, அக்செப்டன்ஸ் வந்து நம்முடைய அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் மிக தேவையான ஒரு விஷயங்க. நம்மளை ஏத்துக்கக்கூடிய ஒரு பக்குவத்துக்கு வந்தா மட்டும்தான் நிறைய விஷயங்கள் நம்மளோட உடம்புல நடக்கிறதா இப்ப நம்ம போக போக உங்களை கிளாஸ்ல புரிய ஆரம்பிக்கும். ஸோ நீங்க வந்து இந்த கிளாஸ் கவனிக்கும் போதும் நல்லா உங்களையே நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்க. நான் என்ன சாப்பிட்றேன், என்ன மாதிரி சாப்பிட்டா எனக்கு பிரச்சனை வருது. ஒவ்வொரு நாளும் உங்களை வந்து தற்சோதனை பண்ணி பாருங்க. ஈவினிங் வந்து நான் என்ன விதமான எமோஷன்ஸ்ல நான் கடந்து போயிட்டு இருக்கேன். ஸோ மற்றவங்க மூலமா எனக்கு பிரச்சனை வருதா, இல்லை நானே கிரியேட் பண்றேனா அப்படிங்கிற விஷயங்களை ரொம்ப உன்னிப்பா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு அத்தனை நோய்களுக்கும் அடிப்படையான காரணம் எதுன்னு கேட்டீங்கன்னா, சைக்காலஜிக்கல் டிசார்டர்ஸ் தான் வந்து சைக்கோமேட்டிக் டிசார்டர்ஸ்ன்னு சொல்றாங்க. நான் நிறைய சைக்காலஜிஸ்டோட டிராவல் பண்ணிட்டு இருக்கறனால அவங்க ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு மேடம் சொன்ன மாதிரி நம்ம உடம்பு ஃபுல்லா கெமிக்கல்ஸ்னால தான் உருவாக்கப்பட்டுள்ளது. ஸோ அந்த கெமிக்கல்ஸ் சரியான விதத்துல வேலை செய்யணும் அப்படின்னா, ஒன்னோட ஒன்று கலந்து வேலை செய்யும் அப்படின்னா, அதுக்கு தேவையான விஷயங்கள் கரெக்டா. ஃபார் எக்ஸாம்பிள் H2+O அப்படிங்கிறது தான் தண்ணீர். ஆனா இதுல நிறைய இம்பேலன்ஸ் எப்படி வருது அப்படின்னு சொன்னோம்னா, நிறைய நம்முடைய எமோஷனல் இன்பேலன்ஸ் வந்து நிறைய காரணமா இருக்குங்க. ஸோ அதை வந்து நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் இப்ப நம்ம அந்த கிளாஸனுடைய நோக்கம் வந்து ஒரு வெல்பீயிங் தான். 100% ஒரு நல்ல ஒரு வெல்பீயிங். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்மள நம்ம இது பண்ணிக்குவோம். ஒரு ஃபுட்டை நீங்க வந்து இப்ப மேடம் சொல்லி கொடுக்குற ஒரு உணவிலையும் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் புதுசா இருக்கு. ஸோ அந்த சில உணவுகளை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் நம்ம அதுல. ஏன்னா அதுல வந்து வேற ஒரு உணவை சாப்பிடாம இருந்தா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனா அதிகமா சாப்பிட்டாதான் பிரச்சனை வரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உடம்புல நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க உங்களை அனலைஸ் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு நாளும் இந்த அனலைஸ் பண்ணும்போது நான் இன்னைக்கு போன எமோஷனல் ஹேண்ட்லிங் நான் எப்படி பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு தேவையான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்குங்க. எமோஷனலா எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிற கலையை இட்ஸ் ஆர்ட்டுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து
இப்போ நம்ம இப்படி ஒரு நியூட்ரிஷன்ஸான ஒரு விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே இன்னைக்கு அன்ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடக்கூடிய நிறைய பேர் வெளியே இருக்காங்க. ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லையே அப்படின்ற ஒரு இதை நம்ம கேள்விகள் நிறைய வருது. ஸோ எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து எமோஷனலி நல்லா பேலன்ஸ்டா இருப்பாங்க. எதை பத்தியும் அவ்வளோ சீக்கிரமா வந்து கவலைப்பட மாட்டாங்க. ஸோ வயிறுல வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்குமே எது காரணமா இருக்குன்னா ஹாப்பினஸ் காரணமா இருக்குங்க. ஹாப்பினஸ் குறைய ஆரம்பிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா வயிறு சார்ந்த பாகங்கள் வந்து அடிவாங்க ஆரம்பிச்சிரும். ஸோ இட்ஸ் அ ப்ரூவன் ஒன். நம்ம வந்து அவங்க வந்து முன்னோர்கள் சித்தர்கள் எல்லாம் வந்து ஒரு பாடல்கள் வழியாகவும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பொறுமையா ஒவ்வொன்றா லேர்ன் பண்ணுவோம். நீங்க அது வந்து எப்படியான ஒரு நாளும் கடந்து போகும் பொழுது எந்த விதமான இதுல நம்ம கடந்து போயிருக்கோம். அதே மாதிரி நம்ம மற்றவர்களை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்துக்கு ஒவ்வொரு நாளும் டெவலப் ஆகுங்க. ஆனா நம்ம கூட இருக்கவங்கள நம்ம தான் வந்து இது பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய தேவைகளை காட்டிலும் மற்றவர்களுடைய தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது உங்களுடைய எமோஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகுறத நீங்க ஃபீல் பண்ண முடியும். நிறைய பேர் ஏன்னா ஒரு ட்ரைனிங் ஃபீல்டுல நிறைய இடத்துல கிளாஸஸ் எடுக்க போகும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய ஃபீட்பேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தன்னுடைய தேவைகள் தான் அதிகமாக வந்து தோணுங்க. ஸோ என்னன்னா சைமல்டேனியஸ்லி அவங்க வந்து அதற்காக ஒரு போராட்ட மனோபாவத்தை உருவாக்கிடுறாங்க. அந்த ஆட்டிடியூட கிரியேட் பண்ணிடுறாங்க. எனக்கு தேவை அப்படிங்கறத கிரியேட் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலி என்ன பிரச்சனை ஆகுதுன்னா அந்த ஃபேமிலியினுடைய ஹார்மனி போயிருதுங்க. சிம்பிளா சொன்னோம்னா ஹார்மனி போயிடும். அதே மாதிரி ஆக்சுவலா ஒரு இதுல என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம எல்லாருமே ஒன்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். எனர்ஜி வைஸ்ல பாத்தீங்கன்னா ஒன்னஸ் அப்படிங்கிறத அதுதான் வந்து உண்மையாக இருக்கக்கூடியது. ஆனா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்துக்கு மாற மாட்டோம். ஸோ எனக்கு அருமையானவர்களே, நீங்க இன்னிலிருந்து பிராக்டிஸ் பண்ண வேண்டியதை ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அமைதியாக ஹேண்டில் பண்ணக்கூடியதை ஒரு கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிட்டு வாங்க. ஒரு மென்டல் வெல்பீயிங் ரொம்ப முக்கியமானது இன்றைய காலகட்டம். ஏன்னா உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நீங்க பகிர்ந்து கொடுக்க வேண்டியது இந்த ஒரு கேரக்டர் தான். இந்த ஒரு விஷயத்தான் நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கணும். ஒரு நம்ம உணவை கொடுக்கிற மாதிரியே உங்களுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு உங்களுடைய கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான இது என்ன கொடுக்க போறீங்க, கிஃப்டா என்ன கொடுக்க போறோம்னா நம்ம வந்து ஒரு அமைதித்தன்மையை நீங்க இருக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய பாடியில வந்து செக்ரியேட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ் சொல்லுவாங்க. அது செக்ரியேட் ஆகும் போதே அந்த கெமிக்கல் பாண்ட் ஏறக்குறைய எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடியதா இருக்கும். நேரம் மறிச்சு நம்ம பண்ணக்கூடிய கவலையாகட்டும், வேதனையாகட்டும், டென்ஷன் ஆகட்டும், எதுக்கெடுத்தாலும் நம்ம வார்த்தைகள்ல டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாமே ஆட் பண்ணி சொல்லுவோம். ஆட்டோமேட்டிக்கா கார்டிசோல்ஸ் உருவாக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்குள்ள பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுரும். சரிங்களா மேடம்? வந்துட்டீங்களா? வந்துட்டேங்க சார். ஓகே சாரி ஓகே, நோ ப்ராப்ளம் மேம், வாங்க ப்ளீஸ். அவங்க பேஷண்ட்டை ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்லிட்டேன். சரிங்க, ப்ளீஸ். ஸோ இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் முன்னால ஸ்லைட்ல சொன்ன மாதிரி அதை சேமே வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனா கொடுத்துருக்கேன். அதுல அதாவது நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட் எங்கெங்க என்ன ஆகும் அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அந்த சேம் கொடுத்துருக்கேன். நீங்க இதை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா நீங்க வந்து 10 மார்க்ஸ் கொஸ்டின் கேட்டா கூட எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிடலாம். நம்ம மக் அடிக்க வேண்டியது கிடையாது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம டெஃபிஷியன்சி ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் என்னென்னலாம் நம்மளுக்கு வரும் அப்படின்னா, இது வந்து நம்ம எல்லாருக்கும் டெய்லியே வரக்கூடிய பிரச்சனை. மசில் கிராம்ப்ஸ், அங்கங்க மசில் பிடிச்சிக்குது, மசில் புல் ஆயிடுதுன்னு சொல்றோம் பாத்தீங்களா? ஸோ மசில் கிராம்புக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து கார்போஹைட்ரேட் டெஃபிஷியன்சி. அதுக்கப்புறம் மசில் ஃபெட்டிக், கால் வந்து சீக்கிரமா அந்த சதைகள் நம்மளுக்கு ஓஞ்சு போய் வலிக்கிற மாதிரியே இருக்கும். ஹெட் ஏக், தலைவலி வர்றது, டிசினஸ், தலை சுத்துறது, கன்ஃபியூஷன், சீக்கிரமா நம்மளால ஒரு டெசிஷன் எடுக்க முடியாது, படன்னு வர்றது, வேர்த்துக்கிறது. அசிடோசிஸ், கீட்டோசிஸ், இந்த ஹைப்போகிளைசேமியா, இந்த 3 வந்து நம்மளுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணாதான் தெரியும். அப்புறம் கான்ஸ்டிபேஷன், இது எல்லாம் வந்து நம்மளுக்கு சாதாரணமாவே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடியது. டெய்லி லைஃப்ல வந்து நம்ம இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். ரீசன் என்னன்னா, இன்னைக்கு நவடேஸ் நிறைய பேர் நாங்க டயட்ல இருக்கோம், பாடி மெயின்டைன் பண்றோம், அந்த மாதிரியான ஒரு ஹையா இருக்கக்கூடிய ஒரு டயட் நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறனால இந்த கார்போஹைட்ரேட் டெஃபிஷியன்சி வந்துருது. ஸோ நம்ம எனி கைண்ட் ஆஃப் டயட் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா அதுல நம்மளுக்கு வேணுங்கிற
ஆல் டைப்ஸ் ஆஃப் அண்ட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் இருக்கா அப்படிங்கறத பார்த்து சாப்பிடணும். ஸோ எப்பவுமே வந்து அதிகமான குறைஞ்சா நம்மளுக்கு டெஃபிஷியன்சி டிசீஸ் வருது, அதிகமானாலும் பிரச்சனை வரும். ஸோ இதுதான் கார்போடாக்சிசிட்டி. இது வந்து ஒரு நியூவா ரீசெண்டா ஃப்ரேம் பண்ண வேர்டு. இது பாத்தீங்கன்னா அதிகமா நம்ம கார்போஹைட்ரேட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம உடம்புல வரக்கூடிய பிரச்சனைகள். இது வந்து எக்ஸஸ் சுகர் அண்ட் ரீஃபைன்டு கிரெயின் இன்டேக். இது வந்து நம்ம சாதாரணமா சர்க்கரை சாப்பிடுறது அது கூட ஓகே. இன்னைக்கு நம்ம சாப்பிடுற எல்லா கிரெயின்ஸுமே வந்து ரீஃபைன்டு கிரெயின்ஸ் தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம், ஸ்டார்டிங் ஃப்ரம் ரைஸ். எல்லாம் நிறைய பேரு நேத்து வந்து ஒரு சிலர் என் கூட பேசினவங்க சொன்னாங்க, நான் 3 வேளையும் வந்து மில்லட் தான் சாப்பிடுறேன், தட்டு மைனர் மில்லட் தான் சாப்பிடுறேன் நானே, அப்போ எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ த ரீசன் இஸ் நம்ம மைனர் மில்லட்டே எடுத்தாலும் nowadays we are taking it in the form of refined grain, பாலிஷ் பண்ண கிரெயினா சாப்பிடுறோம். அதே மாதிரி டெய்லி ஒரே கிரெயின் ஒரே மாதிரி கிரெயின் எடுக்கும் போது நம்ம பாடிக்கு வேணுங்கிற நியூட்ரியன்ஸ் கிடைக்காம போயிடும். சோ அதனால எத்தனை பிரச்சனைகள் எல்லாம் வருது அப்படின்னு பாருங்களேன். சோ சிலருக்கு பாத்தீங்கன்னா அதிகமாகும் போது வெயிட் கெயின், நல்ல வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடுவாங்க, ஒபிசிட்டியில அது கொண்டு போய் முடிக்கும். அடுத்தது வந்து இந்த ஆர்ஏஎஸ் ஆக்டிவேஷன் வந்து நான் தனியா உங்களுக்கு இன்னொரு கிளாஸ்ல அது ஃபேட் படிக்கும் போது நான் உங்களுக்கு அதை நல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன், ஏன்னா இப்ப டைம் பத்தாது அதுக்கு. அடுத்தது உடம்புல வந்து சால்ட் அண்ட் வாட்டர் ரிட்டென்ஷன் இன்க்ரீஸ் ஆயிடும். கால்ல தண்ணி இறங்கிச்சு, முழங்கால்ல வீங்கிடுச்சு, குதிக்கால்ல வீங்கிடுச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா. இது வந்து எக்ஸஸா வந்து கார்போஹைட்ரேட் எடுக்கிறனால வரக்கூடிய பிரச்சனை. அதுக்கப்புறம் வந்து யூரேட் சிந்தசிஸ் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிடும் பாடியில. குளுக்கோஸ் மெட்டபாலிசம் வந்து டிஸ்ரெகுலேட் ஆகும். அதாவது நம்மளுக்கு இன்சுலின் அண்ட் குளுக்ககான் கிளைகோஜன் இது எல்லாமே வந்து டிஸ்டர்ப் ஆயிடும் பாடியில. தட் லீட்ஸ் டு டைப் 2 டயபெட்டிஸ். டைப் 2 டயபெட்டிஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதுக்கப்புறமா நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன் அண்ட் எண்டோத்தியல் செல்ஸ்னுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து குறைஞ்சு போயிடும். அதனாலதான் வந்து உடம்பு அதிகமா இருக்கிறவங்க ஒரு சோம்பேறித்தனம் மாதிரி லேசினஸா ஃபீல் பண்றது, அவங்களுக்கு பிபி இன்க்ரீஸ் ஆகும். பிபி இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நேச்சுரலாவே ஹைப்பர் டென்ஷன். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கார்போஹைட்ரேட் சாப்பிட்டாலுமே அளவா சாப்பிடணும். சிலர் சொல்லுவாங்க வயிறு நிறைய சாப்பாடு சாப்பிட்டாதான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு. இட் இஸ் நாட் லைக் தட் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு தான் சாப்பிடணும். ரொம்ப வயிறை ஃபுல்லா வந்து நம்ம கார்போஹைட்ரேட் போட்டு நிறைக்கிறதுனால நம்மளுக்கு எந்த விதமான பாசிட்டிவ் எஃபெக்ட்டுமே நம்மளுக்கு கிடைக்காது. ஆப்டிமம் வெயிட் எவ்வளோ அதை தெரிஞ்சுக்கணும். நம்மளோட அப்புறமா நம்மளோட ஹைட் இதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி நம்ம ஃபுட் இன்டேக் எடுத்துக்கணும். இது எல்லாமே கவர்மெண்ட் ரெகுலேஷன் இருக்காங்க, கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த ஃப்ளோ சார்ட் தான் நான் இதுல அப்படி கொடுத்திருக்கேன். வெயிட் கெயின் ஆகும், ஒபிசிட்டி, இன்க்ரீஸ்டு பிளட் ட்ரைகிளிசரைட்ஸ், இன்க்ரீஸ்டு ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால். ஸோ பிளட்ல வந்து ட்ரைகிளிசரைட் லெவல் அதிகமாகிறதும் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து குறையறதுமே வந்து நம்மளுக்கு ஒரு கார்டியாக் ப்ராப்ளத்துல கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளை அதிகமாக்கிறது. அண்ட் மெட்டபாலிக் சிண்ட்ரோம், ஒழுங்கா நம்மளுக்கு மெட்டபாலிசம் பாடியில நடக்காது. ஸோ இன்டர்ன் அது என்ன பண்ணுது அப்படின்னா இன்க்ரீசஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்துடும். அது வந்து கண்டிப்பா டைப் 2 டயபெட்டிஸ்ல கொண்டு போய் முடிச்சிடும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்மே நம்மளுக்கு வந்துடும். ஓகே சங்கீதா, 7 ஸ்டெப்ஸ் ஆஃப் பிராணாயாமா வந்து நான் என்னோட யூடியூப்ல போட்டிருக்கேன். நான் நம்ம சாருக்கு ஜார்ஜ் சாருக்கு அதை ஷேர் பண்ணி விடுறேன். சார் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ. தேங்க்யூமா. ஓகேமா. நெக்ஸ்ட் வந்து புரோட்டீன்ஸ். ஸோ புரோட்டீன் வந்து நம்மளுக்கு கார்போஹைட்ரேட் மாதிரியே இம்பார்ட்டன்ட் தான். புரோட்டீன் இஸ் வைட்டல் இன் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் பாடி டிஷ்யூ இன்க்ளூடிங் டெவலப்மெண்ட் அண்ட் ரிப்பேர். ஸோ நம்ம பாடி டிஷ்யூ செல்ஸோட டெவலப்மெண்ட், டர்ன் ஆன செல்ஸை வந்து கரெக்ட் பண்றது, இது எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு புரோட்டீன் வேணும். புரோட்டீனுமே வந்து கார்போஹைட்ரேட் மாதிரி நம்மளுக்கு எனர்ஜியை ரிலீஸ் பண்ணக்கூடியது தான். அண்ட் திஸ் புரோட்டீன் இஸ் இன்வால்வ் இன் த கிரியேஷன் ஆஃப் சம் ஹார்மோன்ஸ். நம்ம பாடியில உருவாகக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாமே புரோட்டீன் பேஸ்டு. புரோட்டீன்னால உருவாகக்கூடிய ஹார்மோன்ஸ். திஸ் கண்ட்ரோல் பாடி ஃபங்க்ஷன்ஸ் தட் இன்வால்வ் த இன்டராக்ஷன் ஆஃப் செவரல் ஆர்கன்ஸ் அண்ட் ஹெல்ப் ரெகுலேட் செல் growth. எல்லா ஆர்கன்ஸையுமே இன்டர் ரிலேட் பண்ணி இன்டராக்ட் பண்ண வச்சுதான் நம்ம பாடியோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதாவது
நம்மளுக்கு பசிக்குது அப்படிங்கறத நம்மளோட பிரெயின் சொன்னா நம்ம சாப்பிடுறோம். நம்ம சாப்பிட்டதுன்னா டைஜஸ்டிவ் ட்ராக் ஒர்க் ஆகுது. டைஜஸ்டிவ் ட்ராக் உள்ள போயிடுச்சு அப்படின்னா மெட்டபாலிசம் நடக்குது. மெட்டபாலிசம் நடக்கும்போது சர்க்குலேட்டரி சிஸ்டத்துல வந்து நம்ம அங்க அப்சார்ப்ஷன் நடக்குது. இம்மீடியட்டா அது கொண்டு போய் எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது. எனர்ஜி ரிலீஸ் ஆன உடனே தேவையில்லாத பொருள்கள் எல்லாம் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் வெளியேற்றுது. இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு இன்டராக்டிவா தான் நம்மளுக்கு நடந்துட்டு இருக்கும். இதுக்கு வந்து புரோட்டீன் தான் வந்து எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுது. புரோட்டீன் ப்ரொடியூசர்ஸ் என்சைம்ஸ் தட் இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இன் த பாடி. அதாவது ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி அது நடந்துக்கும் உடம்புல. அதாவது எல்லாமே கெமிக்கல் ரியாக்ஷன் தான், டைஜஷன் முதல் கொண்டு. ஸோ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதையும் வந்து அது ப்ரொமோட் பண்ணி தருது. ஸோ இங்க வந்து அந்த ப்ரோட்டீன்ஸை பத்தி வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி வந்து இங்க நாம டிஸ்கஸ் ப்ரீவியஸ் ஸ்லைட்ல வந்து நான் டிஸ்கஸ் பண்ணினதை இதுல வந்து நான் உங்களுக்கு அப்படி டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனா கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்னொன்னுமே இங்க பாத்தீங்கன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல வந்து என்ன செல் அந்த நர்வ் growth ஃபேக்டரை வந்து அது கண்ட்ரோல் பண்ணுது. அதோட எக்ஸாம்பிள் ஒன்று மட்டும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா wound ஹீலிங். புண் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு குணமாகுது பாத்தீங்களா. ஸோ அது வந்து அது ரீஜெனரேஷன் ஆஃப் செல்ஸ், எனர்ஜி ரிலீஸ் பண்றது, செசியேஷன், தென் ஃப்ளூயிட் பேலன்ஸ். பிளட்ல இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் பேலன்ஸை மெயின்டைன் பண்றாங்க. ஆசிட் பேஸ் ரெகுலேஷன், நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய அந்த பிஹெச் லெவல், சார் கேட்டார் இல்லைங்களா, அந்த பிஹெச் லெவலையுமே வந்து அது கண்ட்ரோல் பண்ணிக்குது. ஸோ அதுல வந்து இன்வால்வ் ஆகுது பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபின், ஆல்புமின், இது எல்லாமே. தென் எனி கைண்ட் ஆஃப் ஹார்மோன், growth ஹார்மோனா இருக்கட்டும், என்ன ஹார்மோனா இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து புரோட்டீன் தான் அதை பில்டப் பண்ணி ரிலீஸ் பண்ணி தருது. ஆல் கைண்ட் ஆஃப் என்சைம்ஸ், டைஜஸ்டிவ் என்சைம்ல இருந்து எல்லாமே புரோட்டீன் தான் இன்சார்ஜ் ஆஃப் தட். அதுக்கப்புறம் நம்மளுடைய பாடியில இம்யூனிட்டி லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடியதுமே புரோட்டீன்ஸ் தான். ஏன்னா லைசோசோம், ஆன்டிபாடி எல்லாமே இட் இஸ் மேட் அப் ஆஃப் புரோட்டீன் மாலிக்யூல். புரோட்டீன் எனர்ஜி ரிலீஸ் பண்றதுனால தான் நமக்கு இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. பாடியினுடைய ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணக்கூடியது புரோட்டீன் தான். கொலாஜன், அதாவது நம்மளோட மசில்ஸ் எல்லாம் வந்து அழகா பத்திரமா இளமையா பாத்துக்கிறது கெராட்டின். நம்ம முடிக்கு அதுக்கப்புறம் எலாஸ்டின், நம்மளுடைய செல்ஸ் அண்ட் ஸ்கின்னுடைய எலாஸ்டிசிட்டியை வந்து பாதுகாத்துக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் மொபிலிட்டி, நம்ம நடக்கிறோம் அது இது எல்லாம் பண்றோம் பாத்தீங்களா. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு எனி கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிக்கு வந்து நம்மளுக்கு புரோட்டீன் தான் மெயின் காம்பனன்ட் நம்மளுக்கு தேவையானது. ஸோ இதுல எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துருக்கேன். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் புரோட்டீன் ரிச் ஃபுட், அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது எக்கு, ஆல்மண்ட்ஸ், மில்க், சிக்கன் பிரெஸ்ட். ஸோ இது போக கீழே கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, சம் புரோட்டீன் ரிச் இந்தியன் ஃபுட் என்னன்னு. லென்டில்ஸ். லென்டில்னா எல்லா வகையான பருப்புகளுமே, பச்சை பயிறு, அதாவது சிக்பி, அது எல்லாமே எல்லா வகையான பருப்பு வகைகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு புரோட்டீன் ரிச் ஃபுட்டு. ஏன் இதை வந்து இந்தியன் ஃபுட்டுன்னு கிளாசிஃபை பண்ணிருக்கு அப்படின்னா, நம்ம ஊர்ல வந்து நம்ம தால் செய்வோம் இல்லைங்களா, டெய்லி வந்து நம்ம நான்வெஜ் சேர்த்துட்டு இருக்க மாட்டோம். நம்ம வந்து அதிக அளவுல வந்து நம்ம பிளான்ட் ப்ராடக்ட் தான் நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ மற்ற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்க அனிமல் பேஸ்டு ஃபுட்டை எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி அது கிளாசிஃபை பண்ணிருக்கு. இப்ப புரோட்டீன் டெஃபிஷியன்சி ஆனா என்ன வரும்? நான் இங்க வந்து ஒரு 3 பிக்சர் போட்டிருக்கேன். அதுல கீழே லெஃப்ட்ல இருக்கிறது பாருங்களேன். மோர் தேன் 80% ஆஃப் இந்தியன்ஸ் சஃபர் புரோட்டீன் டெஃபிஷியன்சி ரிவீல்ஸ் ஸ்டடி. ஒரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, நம்ம வந்து எது சாப்பிட்டாலுமே எல்லாமே சாப்பிடுறோம். அப்போ வந்து நம்மளுக்கு 80% வந்து பீப்புள் வந்து புரோட்டீன் டெஃபிஷியன்சினாலதான் வந்து சஃபர் ஆயிட்டு இருக்காங்க. ஓகே, இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நம்மளுக்கே தெரியும். நவடேஸ் வந்து நம்மளுடைய ட்ரெடிஷ்னலான பேலன்ஸ்டு டயட்டை நம்ம எடுக்கிறத விட்டுட்டு இப்ப டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபுட் வெஸ்டர்னைஸ் ஆயிட்டு போறதுனால நம்மளுக்கு புரோட்டீன் டெஃபிஷியன்சி வருது. அந்த கைண்ட் ஆஃப் ஃபுட்ல பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் ரிச்சா இருக்கு. அப்படி இல்லைன்னா எல்லாருமே வந்து அனிமல் புரோட்டீனுக்கு மாறிடுறாங்க. ஸோ அந்த அனிமல் புரோட்டீனுக்கு மாறும்போது சர்டன் கைண்ட் ஆஃப் டிசீஸ் வருது. அது பின்னால இருக்கக்கூடிய ஸ்லைட்ஸ்ல வரும். இங்க மெயினா 2 டைப்ஸ் ஆஃப் மால் நியூட்ரிஷன் கொடுத்துருக்கேன், குவாஷியோகர் அண்ட் மராஸ்மஸ். இந்த ரெண்டுமே புரோட்டீன் ரிலேட்டட் தான். யாராவது குண்டா இருக்கிற குழந்தைய பார்த்ததுன்னு சொன்னா நம்ம வந்து இந்த குழந்தை வந்து நிறைய சாப்பிடும் போல இருக்கு அப்படின்னு நினைப்போம். இட் இஸ் நாட் லைக் தட். ஸோ இந்த கேஸ் ஆஃப் குவாஷியோகர்ல பாத்தீங்கன்னா
அவங்களுக்கு வந்து புரோட்டீன் வந்து டெஃபிஷியன்ட் தான். பட் அவங்க வந்து பல்ஜிங் பெல்லி அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இங்க ஒரு 5-6 கொடுத்துருக்கேன். காஷியோக்கர், மராஸ்மஸ், எடிமா. எடிமா வந்து அங்கங்க நீர் கொத்துட்டு குண்டாயிட்டு இன்ஃப்ளமேஷன் வலிக்கும், நீர் கொத்துக்கிறது தான் எடிமா. அதுக்கப்புறம் அனீமியா. ஒன்னு பாத்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டம் வந்து இம்பேர் ஆயிடும், அவங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போவாங்க. ஸோ குழந்தைங்கள பாத்தீங்கன்னா அவங்களோட growth ப்ராப்பரா இருக்கணும் குழந்தைங்களை பார்த்தாலே. சோ அதனால வந்து புரோட்டீன் டெஃபிஷியன்ட் இல்லாம இருக்கிறதுக்காக தான் வந்து நிறைய இடத்துல வந்து மாஸ் கேம்பெயினிங் ப்ரோக்ராம்ல இந்த ஃபுட் சப்ளை பண்றது, இந்த இப்ப சத்து மாவு குழந்தைங்களுக்கு கொடுக்கறது, அது எல்லாமே இதனாலதான் கொண்டு வந்தாங்க. அது இராடிகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. சோ இப்ப வந்து நம்ம அதிகமா எடுத்துட்டோம் வைங்க புரோட்டீன், எக்ஸஸ் புரோட்டீன் எடுக்கும் போது என்ன ஆகும்னா, இப்ப அமினோ ஆசிட்ஸ் நம்ம பாடியில இருக்கு இல்லைங்களா, அமினோ ஆசிட்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி மேட் அப் ஆஃப் புரோட்டீன். புரோட்டீன்ல வந்து 4 ஸ்ட்ரக்சர் இருக்கு, பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி, அந்த மாதிரி 4 ஸ்டேஜ்ல வந்து ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ ஒவ்வொன்றும் வந்து அமினோ ஆசிட்ஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த அமினோ ஆசிட்ஸ் ஒரு லிமிட்டான அளவுல தான் இருக்கணும். நம்ம எக்ஸஸான புரோட்டீன் எடுக்கும் போது அந்த அமினோ ஆசிட் வந்து பிளாஸ்மால கான்சென்ட்ரேட் ஆகும். தட் மீன்ஸ் பிளட்ல வந்து அது இன்க்ரீஸ் ஆகி காமிக்கும். அதனாலதான் நம்ம இன்னைக்கு பிளட் டெஸ்ட்டுக்கு போகும்போது சில பேராமீட்டர்ஸ் நார்மலா இருந்தாலுமே இன்டெப்த்ல போய் அடுத்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய டெஸ்ட் நம்ம எடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறோம். ஸோ அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, மறுபடியும் இன்சுலின் மீடியேட்டட் குளுக்கோஸ் டிஸ்போசல், மறுபடியும் சேம் ப்ராப்ளம் அங்க பேன்கிரியாஸ்கே தான். இங்க இன்சுலின் அண்ட் குளூக்ககான் செக்ரீஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுது, இன்சுலினும் இன்க்ரீஸ் ஆகுது, குளூக்ககானுமே இன்க்ரீஸ் ஆகுது. நம்மளுடைய லிவர்ல பாத்தீங்கன்னாக்கா இன்சுலின் மீடியேட்டட் சப்ரேஷன் ஆஃப் குளுக்கோஸ் ப்ரொடக்ஷன், அதாவது இங்க இன்க்ரீஸ் ஆகுது அங்க கம்மி ஆகுது. அப்ப பாடியில வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன் வந்துருது. அப்ப வந்து என்ன வியாதி வேணாலும் வரலாம். இங்க மசில்ல பாத்தீங்கன்னா மசில் வந்து பல்ஜ் ஆயிடுது, ஏன்னா புரோட்டீன் வந்து அதிகமா சாப்பிட்றதுனால நம்ம குண்டாயிட்டோம்னு சொல்றீங்களா, அந்த மாதிரி மசில் மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுவுமே சம்டைம்ஸ்ல வந்து நம்மளுக்கு ஒபீஸா காமிச்சு கொடுக்கும். ஸோ அதனால வந்து ஈவன் புரோட்டீனா இருந்தாலும் கார்போஹைட்ரேட்டா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்டிமம் லெவல்ல நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ அதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். நம்ம கிட்ட அதிகமா இருக்கு அப்படிங்கறதுனால எடுக்க கூடாது அதிகமா. ஈவன் சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா இதுல முக்கியமா புரோட்டீன் அதிகம் ஆகும்போது இந்த புரோட்டீன் யூரியான்னு சொல்றோம் இல்லைங்களா, யூரின்ல புரோட்டீன் லாஸ் ஆகுறது இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளத்தோட இருக்காங்க. ஸோ இதுக்கு ரீசன்ஸ் என்னன்னு இருக்கலாம். புரோட்டீன் வந்து யூரின்ல லாஸ் ஆகுதுன்னா பல ரீசன்ஸ் இருக்கலாம். ஒண்ணு பாத்தீங்கன்னா கிட்னி டேமேஜ். எனி கிட்னி டேமேஜ் such as inflammation, infection or injury can lead to proteinuria. இந்த கிட்னி வந்து ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டிருக்கும், அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் லைட்டா டீவியேட் ஆயிருக்கும். அந்த டைம்ல வந்து புரோட்டீன் வந்து வெளியில ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி அந்த ப்ராப்ளம் வருது. ஏன்னா சுகர் லெவல் வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னா அது கிட்னியினுடைய கிளாமருலர் ஆக்டிவிட்டியை வந்து பாதிக்குது. அப்ப என்ன ஆகுதுன்னா பிளட் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய புரோட்டீன் வந்து எஸ்கேப் ஆகி யூரின்க்கு லீக் ஆகி வந்துருது. ஸோ இந்த டைப் 2 டைப் 1 டயபெட்டிஸ் பத்தி நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா அது வந்து அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் கிட்னி பேஷண்ட்ஸ் வந்து அவங்க அந்த ரிசல்ட்ல இருந்து எடுத்தது இது. அடுத்தது பாத்தீங்கன்னா பிபியும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிடும் புரோட்டீன் அதிகமாகும் போது. பிபி அதிகமாயிடுச்சுன்னா கண்டிப்பா வந்து நம்மளுக்கு கிட்னி வந்து பாதிக்கப்பட்டுரும். அடுத்தது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் பாத்தீங்கன்னா லியூபஸ், அதாவது லியூபஸ் சிஸ்டமிக் எரித்மெட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. ஸோ தட் இஸ் அ சிவியர் டிசார்டர். அதுவும் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இப்ப லியூபஸ் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ரெண்டுமே வந்து ஆட்டோ இம்யூன் டிசீசஸ், அதாவது நம்ம செல்ஸே வந்து பக்கத்துல உள்ள செல்லை சாப்பிட்டு கொண்டுடும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்மே வந்து நம்மளுக்கு கிட்னியை வந்து டேமேஜ் பண்ணிடும். ஸோ அந்த கிட்னியை டேமேஜ் பண்ணும்போது அகைன் யூரின்ல புரோட்டீன் லாஸ் ஆகும். அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன். சம்டைம்ஸ் நம்ம வெளியில போயிட்டு வருவோம் பாத்தீங்களா, வேற ஏதாவது இடத்துக்கு நம்ம போயிட்டு வருவோம், ஒரு பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா எங்கேயாவது ஒரு மாலுக்கு போயிட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி டைம்ல பர்டிகுலர்லி லேடிஸ்க்கு வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரும். அதை நம்ம கவனிக்காம விடும்போது அது பிளாடர் வரைக்கும் போகும். இன்னுமே நம்ம கவனிக்கல அப்படின்னா வந்து அது கிட்னி வரைக்குமே போயிட்டு இன்ஃபெக்ஷன் போகும். ஸோ அதனால
ஸோ அது வந்து ஒரு டெம்பரரி தான். பட் இம்மீடியட்டா வந்து அந்த இன்ஃபெக்ஷன், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா கட்டாயமா கவனிச்சுடணும் என்னன்றத. அதுக்கப்புறம் சில மெடிசின்ஸ் வந்து புரோட்டீனை வந்து யூரின்ல ரிலீஸ் பண்றதுக்கு சான்ஸ் கொடுக்குது. ஸோ மெடிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ், NSAIDs, இதெல்லாம் வந்து ஸ்டீராய்டு கிடையாது, நான் ஸ்டீராய்டு, ஆனா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக். இது வந்து நார்மலா அதிக அளவுல நம்ம ஊர்ல பீப்புள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ட்ரக்கே வந்து வெளியில புரோட்டீனை ரிலீஸ் பண்ணும். அண்ட் சர்டன் ஆன்டிபயோட்டிக்ஸ், அப்புறம் ACE இன்ஹிபிட்டர்ஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்னியை டேமேஜ் பண்ணும். கிட்னியை டேமேஜ் பண்ணும்போது யூரின்ல புரோட்டீன் வந்து லாஸ் ஆகும். சரி, யூரின்ல வந்து புரோட்டீன் லாஸ் ஆகுதுங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அவங்களுக்கு வந்து யூரின் வந்து ஒரு ஸ்மெல் வரும். ஏன்னா ஒரு சில பீப்புள் சொல்லியிருக்காங்க, நான் இன்னைக்கு எங்க வீட்டுல சாம்பார் சாப்பிட்டு என்னோட யூரின் சாம்பார் வாசம் வருதும்பாங்க. ரீசன் வந்து அந்த 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 பருப்புல இருக்கக்கூடிய புரோட்டீன் எல்லாம் வெளியில போகுது. இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா யூரின் போகும்போது நிறைய அதுல நுரை வரும், பபிள்ஸ் வரும், ஸ்மெல் வரும். இது எல்லாமே வந்து அதனுடைய இண்டிகேஷன்ஸ். ஸோ ஓகே, இப்ப வந்து என்னென்ன ஃபுட் எல்லாம் வந்து அதை அதிகப்படுத்தி விட்டுரும். அதாவது நார்மலா ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரியான ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா ஒரு சில பீப்புள் வந்து அந்த நார்மலான பேலன்ஸ்டு டயட் எடுக்காம வேற எடுத்துட்டு இருப்பாங்க பாத்தீங்களா? ஸோ அவங்களுக்கெல்லாம் கட்டாயம் ப்ராப்ளம் வரும். ஸோ எந்த மாதிரியான ஃபுட் அதுன்னு பாத்தீங்கன்னா ரெட் மீட். ஸோ இதுல கொடுத்துருக்கோம் நம்ம பீஃப், போர்க்கு, லேம், இது எல்லாமே வந்து ஹை அனிமல் புரோட்டீன், கான்சென்ட்ரேட்டட் ஃபார்ம் ஆஃப் அனிமல் புரோட்டீன். ஸோ ரெகுலரா இதை அதிக அளவுல சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ரிஸ்க் வந்து ரொம்ப ஜாஸ்தி, கிட்னி டேமேஜ் ஆகக்கூடிய ரிஸ்க் ரொம்ப அதிகம். அதே மாதிரி டைரி ப்ராடக்ட், பால், சீஸ், எனி டைரி ப்ராடக்ட் வந்து அதிகமா, கொஞ்சமா சாப்பிட்டா ஒன்றும் பண்ணாதுங்க. அதிக அளவுல நம்ம சாப்பிடும்போது நம்மளோட கிட்னிக்கு வந்து ரிஸ்க் ஜாஸ்தி ஆகுது, இன்க்ரீஸ்டு ரிஸ்க் வரும். அதே மாதிரி எக் வந்து ஒரு நாளைக்கு 1 மட்டும் சாப்பிடுங்க, தயவு செஞ்சு 5 எல்லாம் சாப்பிடாதீங்க. ஏன்னா ஒரு சில குழந்தைங்கள பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வந்தாங்க, குழந்தை ஜிம்முக்கு போறா, இன்னைக்கு 5 எக் சாப்பிட்டுட்டு வந்தாங்க, 5 சாப்பிட சொல்றாங்க ஜிம்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பார்த்து கொடுங்க. அவங்க ஜிம்ல அட்வைஸ் பண்ணக்கூடியவங்க டயட்டிஷியனா, நியூட்ரிஷனிஸ்டா, இல்ல பிசிஷியனா பார்த்துட்டு அவங்க மாதிரி அந்த மாதிரியான ஆளுங்க சொன்னா மட்டும் கொடுங்க. அதர்வைஸ் சும்மா இருக்கக்கூடிய ஜிம் நடத்துறவங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு நீங்க அதை கன்சிடர் பண்ணணும், ரீகன்சிடர் பண்ணி வெரிஃபை பண்ணாம ஒரு நாளைக்கு 5 எக் கொடுத்துறாதீங்க குழந்தைகளுக்கு. டெய்லி அந்த மாதிரி கொடுக்கறது தட் இஸ் நாட் குட். கண்டிப்பா அது வந்து கிட்னியை டேமேஜ் பண்ணிரும். அடுத்தது எனி கைண்ட் ஆஃப் சோய் ப்ராடக்ட், சோயாபீன்ல இருந்து வரக்கூடிய எந்த ப்ராடக்டா இருந்தாலுமே, லைக் டோஃபு. இன்னைக்கு வந்து நிறைய பேர் டோஃபு எடுத்துக்கிறாங்க. ரீசன் வந்து நான் வந்து வீகன் டயட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீஸ், காட்டேஜ் சீஸ், பன்னீர் அதெல்லாம் சாப்பிடுறதுல அதுக்கு பதிலாக டோஃபு சாப்பிடுறாங்க. டோஃபு வந்து சோயாவில இருந்து எடுக்கக்கூடிய சீஸ் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சோயா மில்க் குடிக்கிறாங்க. இது எல்லாமே வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டட் ஃபார்ம் ஆஃப் புரோட்டீன். அதுவுமே கிட்னியை வந்து டேமேஜ் படுத்திடும். அப்புறம் இப்ப இந்த காலத்துல நிறைய பேர் சாப்பிடுறோம் இல்லைங்களா ப்ராசஸ்டு ஃபுட். எதா இருந்தாலும் நம்ம பேக்கெட்ல வாங்கிட்டு வந்து சமையலுக்கே அதை யூஸ் பண்ணிடுறோம். ஸோ சச் அஸ் மீட்டை ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் சாசஸ் அதெல்லாம் வந்து நம்ம வாங்கிட்டு வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபாஸ்ட் ஃபுட் இது எல்லாமே வந்து புரோட்டீன் அதிகமா இருக்கு அண்ட் தே இன்க்ரீஸ் த ரிஸ்க் ஆஃப் கிட்னி டேமேஜ். அதனால இதெல்லாம் உங்க குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்காதீங்க, வேண்டான்னு அட்வைஸ் பண்ணுங்க. இதுல என்னன்னா, இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோட் தட் a balanced diet that includes protein is essential for overall health. பேலன்ஸ்டு டயட்ல இருக்கக்கூடிய புரோட்டீன் வந்து நம்மளுடைய ஓவரால் ஹெல்த்துக்கு கட்டாயம் தேவை. அது மாடரேஷன்ல தான் எடுத்துக்கணும். However, moderation is key when consuming protein-rich foods to reduce the risk of proteinuria. ஸோ நம்மளுடைய கிட்னி ஃபங்க்ஷனை ப்ராப்பரா வச்சுக்கணும் அப்படின்னா அளவுக்கு அதிகமான புரோட்டீன் நம்ம எடுக்காம நம்ம பாடிக்கு தேவையான அளவு புரோட்டீனை மட்டும் நம்ம எடுத்துக்கிறது நம்மள இந்த மாதிரியான ப்ராப்ளம், புரோட்டீன்யூரியா அப்படிங்கிறது நம்மளுக்கு சிம்பிள் வேர்டு, பட் தட் இஸ் பிகாஸ் ஆஃப் கிட்னி டேமேஜ். ஸோ அந்த கிட்னி டேமேஜ் ஒரு பர்சனை எந்த நிலைமைக்கு வேணாலும் கொண்டு போய் நிறுத்தும். அதனால ஆரம்பத்திலேயே புரோட்டீன் இன்டேக்கை ஆப்டிமம்ல வச்சுட்டு அனிமல் புரோட்டீன் எடுக்கிறத வந்து குறைச்சிட்டு பாடியை வந்து நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. மெயின்டைன் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து
தப்பிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கார்போஹைட்ரேட் அண்ட் புரோட்டீன் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நான் உங்களுக்கு ஃபேட் அண்ட் ஃபேட், வாட்டர், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதை பத்தி எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்ப வந்து இதுல இன்னைக்கு ஏதாவது டவுட் இருக்காங்கப்பா? மேம் இருக்கு ஒரு டவுட். ஆமா. ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, எனக்கு வந்து அயன் டெஃபிஷியன்சி அப்படின்னு சொன்னதுனால அவங்க எனக்கு வந்து மெயினா ஆட்டு லிவர் வந்து ஜாஸ்தி எடுத்துக்கோங்க, வீக்லி ட்வைஸ் அப்படி எடுங்க. அதாவது அந்த அந்த லிவர் மட்டுமே ஒரு 1/2 kg கிட்ட வீக்லி ட்வைஸ் எடுத்துக்கணும், ஒரு இனிஷியலா ஒரு 9 வர வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து அது ஓகேயா மேம்? அப்படி சாப்பிடலாமா? If since you are a non-vegetarian, that is okay. Vegetarian கெல்லாம் என்ன advisable? ஓகே. I never recommend animal protein or animal food. சரிங்களா? ஓகே மேம். ஓகே. உங்களுக்கு இஷ்டம் இருந்தா சாப்பிடலாம், பட் 1/2 kg நீங்க எடுக்கிற that is too much digestive disorder வந்துரும். சரிங்களா? ஓகே. ஓகே மேம். மேம் இந்த ஒரு ஸ்லைடு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். என்ன சார்? மேம் ஒரே ஒரு ஸ்லைடு மட்டும் இந்த முன்னாடி இந்த கார்போஹைட்ரேட்ஸ் அந்த குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் அந்த கேட்கலையே மேம். அது ஒரே ஒரு ஸ்லைடு மட்டும் ஸ்லைடு எக்ஸ்பிளைன் பத்தி பண்ணுங்க. பேசுறாருன்னு நினைக்கிறேன். எந்த ஸ்லைடு? குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா மேம்? ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லைடு ஒன்னு போட்டீங்கல்ல, எதை பத்திங்க? ஜஸ்ட் ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுங்களேன் இதுல. சார் உங்களுக்கு ஸ்லைடு வேணும்னா வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்காங்க. சார் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க, ஸ்லைடு ஷேர் பண்ணிடுவாங்க சார். வேற எதுவும் டவுட் இருக்குங்களா? ஆமாங்க. இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா எக்ஸஸ் புரோட்டீன் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு இல்லைங்களா? நம்மளுக்கே வந்து நம்ம யூரின் போகும்போது பிளட்ல ஸ்மெல் தெரியும் டிஃப்ரெண்டா. நம்ம அன்னைக்கு சாப்பிட்ட ஃபுட்டினுடைய ஸ்மெல் வருது அப்படின்னா கொஞ்சம் நம்ம அலர்ட் ஆயிடணும். சரிங்களா? அப்புறம் வந்து திடீர்னு வெயிட் நம்ம போட்டோம் அப்படின்னாலுமே நம்ம கொஞ்சம் அலர்ட் ஆயிடணும். இந்த ரெண்டும் வந்து நம்ம ஜென்ரலா வெளியில இருந்து எந்த டெஸ்ட் பண்ணாமையே தெரிஞ்சுக்க கூடியது. மத்தபடி வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா நம்ம பிளட் டெஸ்ட் பண்றதுலயே நம்மளுக்கு அது தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு நம்ம ஊர்ல, அதாவது நம்மள மாதிரி இருக்கக்கூடிய நார்மல் பீப்புளுக்கு வந்து புரோட்டீன் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மிங்க. இப்ப வந்து நம்ம குழந்தைங்க எல்லாம் வந்து வெளியில போறாங்க, அவங்க வந்து எங்க மாஸ்டர் இதை சாப்பிட சொன்னாங்க, எங்க கோச் இதை சாப்பிட சொன்னாங்கன்னு சொல்லும் போதுதான் நம்மளுக்கு பிரச்சனை ரைஸ் ஆகும். அந்த மாதிரி ஏஜ் குரூப்ல உங்க குழந்தைங்க இருந்தது அப்படின்னு சொன்னா, ஆர் உங்க ஹஸ்பண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா, ஆர் பிரதர் இருந்தாங்கன்னா பி அலர்ட். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு டயட், பேலியோ டயட் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க பி கேர்ஃபுல்ப்பா. அது வந்து ஏன்னா உங்களுக்கு புரோட்டீன் ரிச் ஃபுட், கான்சென்ட்ரேட்டட் புரோட்டீன் ஃபார்ம் அதெல்லாமே. ஸோ அவங்களுக்கும் இந்த மாதிரி அதிகமா இருக்க சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. சரிங்களா? மேம் இன்னொரு டவுட், ஒரே ஒரு சின்ன டவுட் மட்டும். இப்ப இருக்கிற லேடிஸ் நிறைய பேர் பாத்தீங்கன்னா டெபிஷியன்சினாலையும் விட்டமின் B12, விட்டமின் D இந்த 3 தான் ரொம்ப கம்மியா எது கம்மியா இருக்கு? நிறைய எனக்கு தெரிஞ்ச வரையில என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல எல்லாருமே அயன், விட்டமின் B12 அண்ட் விட்டமின் D. சரி, இப்ப வந்து நான் ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரியே யாருமே வந்து நம்ம ஃபேன்சியா டேட்ஸ் சாப்பிடுறோமே தவிர நம்ம உடம்புல வந்து அது ப்ராப்பரா அப்சர்வ் ஆகணும்னு நினைச்சு நம்ம சாப்பிட மாட்டேங்கிறோம் இல்லைங்களா? சோ அதனால நீங்க யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கம்மியா இருக்கோ நீங்க ட்ரை பண்ணுங்க. 2 டேட்ஸ் சாப்பிட்டுட்டு 1 கப் ஆரஞ்சு ஜூஸ் இல்லைன்னா 1 கப் லெமன் ஜூஸ் இம்மீடியட்டா குடிங்க 5 மினிட்ஸ்ல. குடிச்சு பாருங்க. ஓகே? சோ நம்ம ஃபுட் ஹேபிட்னாலதான் அது குறையுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா விட்டமின் B12 குறையதுக்கு காரணம், B12ங்கிறத விட ஜென்ரலாவே பீன்னு நம்ம சொல்லலாம். நம்ம இன்னைக்கு சாப்பிடக்கூடிய கீரைகள் எல்லாமே இட் இஸ் வித் பெஸ்டிசைடு. ஸோ நம்ம அது மாதிரி சாப்பிடும்போது நம்ம பாடியில வந்து அந்த ப்ராப்பரான விட்டமின் அப்சார்ப்ஷன் நடக்கிறது இல்லை.
ஸோ அதனால வி ஆர் லூசிங் இட். இன்னுமே சொல்ல போனா விட்டமின் B12 நம்மளுக்கு அதிக அளவுல கிடைக்கணும் அப்படின்னா ஒரு அழகான கீரை இருக்கு, அது யாருமே நம்ம சாப்பிட மாட்டேங்கிறோம். எந்த கீரையுமே நம்ம போயிட்டு ஒரு கட்டி 25 ரூபாய் கொடுத்தா வாங்கி சாப்பிட்டுறோம். இந்த கீரை வந்து லட்சக்கொட்டை கீரைன்னு நம்ம சொல்லுவோம். பைசோனியா ஆல்பா, இது வந்து ஒரு மரம். அழகுக்காக வீடுகள்ல கோயம்புத்தூர்ல நிறைய வீடுகள்ல வளர்த்திட்டு இருப்பாங்க. லைட் கிரீன் கலர்ல இருக்கும், நல்லா கை மாதிரி சைஸ்க்கு அந்த லீஃப் வரும், பெருசு பெருசா இருக்கும். ஸோ அதுல வந்து வைட்டமின் B12 இருக்கு. நம்ம அதை சாப்பிட்டோம் அப்படின்னாக்க நம்மளுக்கு இம்மீடியட்டா நமக்கு விட்டமின் B காம்ப்ளெக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது பாத்தீங்கன்னா விட்டமின் D. விட்டமின் D வந்து நம்மளுக்கு நேச்சுரலி சிந்தசைஸ் ஆகக்கூடிய பொருள் சன்லைட்ல. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம விட்டமின் D இன்ஜெக்ஷன் போடுறது எல்லாமே அன்ஸ்டேபிள், தயவு செஞ்சு அதை தெரிஞ்சுக்கோங்க. விட்டமின்ஸ் D cannot be synthesized in the laboratory. It can be synthesized by our own body in the presence of early sunlight. ஸோ காலையில நம்ம யாருமே எழுந்து நேரத்துல சன்ரைஸ் வரும்போது எழுந்து சன் ரேஸ்க்கு நம்மளால எக்ஸ்போஸ் ஆக முடியறது இல்ல. எய்தர் நம்ம காலையில ரொம்ப பிஸியா இருக்கோம், அப்படி இல்லைன்னா தூங்கிட்டு இருக்கோம் லீவ் நாள்ல. ஸோ இந்த ரெண்டுமே நடந்துட்டு இருக்கிறதுனால நம்ம பாடி வந்து விட்டமின் D வந்து சிந்தசைஸ் பண்ண முடியாம போகுது. விட்டமின் D சிந்தசைஸ் பண்ண முடியாம போறனால பாடியில கால்சியம் டெப்ளீஷன் ஜாஸ்தி ஆகி டென்சிட்டி ஆஃப் போன் வந்து குறைய ஆரம்பிக்குது. திஸ் இஸ் பர்டிகுலர்லி டு லேடிஸ். அதனால முடிஞ்ச அளவுக்கு காலையில எழுந்துட்டு உங்களுக்காக ஒரு 15 மினிட்ஸ் ஒதுக்கி காலையில 6:45 அந்த மாதிரி சன்லைட் வர்றதுல ஒரு 1/4 மணி நேரம் 10 மினிட்ஸ் நின்னுச்சு அப்படின்னா நம்ம நார்மல் ஆயிடுவோம். ரீசன் நான் விட்டமின் B12 வந்து கீரை சொன்னேன், ஆனா இதுக்கு கீரை சொல்லல. ரீசன் வந்து விட்டமின் D வந்து பாடியில நம்ம செல்ஸ் தான் சிந்தசைஸ் பண்ணும். கமர்ஷியலி தட் cannot be synthesized or produced. சரிங்களா மேம்? அந்த கீரை பேர் மட்டும் இன்னொரு டைம் சொல்லுங்க மேம். லட்சக்கொட்டை கீரை, பைசோனியா ஆல்பா, அதோட சயின்டிபிக் நேம் PISONIA, பைசோனியா ALBA, ஆல்பா, பைசோனியா ஆல்பா. லட்சக்கொட்டை கீரை, அத வந்து நஞ்சுண்டான் கீரை அப்படின்னுமே சொல்லுவாங்க. பாடியில இருக்கக்கூடிய விஷங்களை எல்லாம் முறிச்சு வெளியில ஏத்திரும் அது. ஓகேங்க. சில டாக்டர்ஸ் வந்து விட்டமின் D கம்மியா இருக்குன்னா 11 to 3 அந்த வெயில்ல நில்லுங்கிறாங்க. பட் நீங்க வந்து ஏர்லில நிக்கிறீங்க, அதுதான் எனக்கு பிரச்சனை. நீங்க தான் பாருங்களேன் 11 to 3 என்ன ஆகுதுன்ட்டு. ஓகே. You will start to develop melanocytes. யாருமே 11 to 3 சொன்ன டாக்டரோட நம்பர் இருந்தா எனக்கு கொடுங்கப்பா. ஓகேங்க, I will நான் call ஷேர் you for a debate. ஆமா கண்டிப்பா. அந்த டைம்ல நின்னுதுன்னா மெலனோசைட் இன்க்ரீஸ் ஆகும். அந்த மெலனோசைட் வந்து அன்கண்ட்ரோலபிளா போயிடுச்சு அப்படின்னு சொன்னா தட் லீட்ஸ் டு மெலனோமா. மேம் இந்த கீரையை எப்படி எடுத்துக்கணும் மேம்? அது நீங்க வந்து ஒரு செஃப்பா திங்க் பண்ணணும். அப்ப குக் பண்ணி சாப்பிடு, சரிங்களா? குக் பண்ணி தான் சாப்பிடணும், பச்சையா சாப்பிடக்கூடாது கண்டிப்பா. மேம் மெசேஜ் போட்டிருக்கேன் பாருங்க மேம், எனக்கு அந்த ஒரே ஒரு ஸ்லைடு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம் கொஞ்சம். இப்ப எடுத்து வச்சிருக்கேனே அந்த ஸ்லைடா சார் கேக்குறீங்க? எந்த ஸ்லைட் கேக்குறீங்க? இந்த ஸ்லைடுங்களா சார்? கதிரேசன் சார் இதுவா கேக்குறீங்க? ஓகே, இதுதான் மோட் ஆஃப் ஆக்ஷன் தான் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். மோட் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இப்போ வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு pancreasல 2 types ஆஃப் ஹார்மோன்ஸ் செக்ரீட் ஆகுது. தட் ஒன் இஸ் இன்சுலின், ஒன்னு பார்த்தீங்கன்னா குளுக்ககான்.
இந்த ரெண்டுமே நம்ம ஃபுட்டு சாப்பிடும் போதும் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் நம்ம பிட்யூட்டரியினுடைய கமாண்டுனால வந்து அது ரிலீஸ் ஆயிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும்னா பிளட் சுகர் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னால டிக்ரீஸ்டு பிளட் சுகர் பிளட் குளுக்கோஸ் இருக்கும். ஸோ அந்த பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து குறைவா இருக்கும்போது நம்மளுக்கு எனர்ஜி லெவல் கம்மியா இருக்கும். அப்ப நம்ம சாப்பிட்டது கார்போஹைட்ரேட் சாப்பிட்டதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ்டு பிளட் குளுக்கோஸ் ஆகும். பிளட் குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த டைம்ல வந்து இங்க நம்ம குளுக்கோஸ் லெவல் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா நம்ம பான்கிரியாஸ்க்கு கமாண்ட் என்ன கமாண்ட் வரும் அப்படின்னா குளூக்ககானை வந்து ரிலீஸ் பண்ணு அப்படின்னு பிட்யூட்டரி கிட்ட இருந்து கமாண்ட் போகும். ஸோ அதுக்கு அந்த குளூக்ககான் ரிலீஸ் பண்ணுச்சுன்னா த ஆக்டிவிட்டி வில் பி ஆன் த லிவர். எல்லாமே லிவர்ல தான் வரும். அதே மாதிரி இப்ப நம்ம சாப்பிட்டுட்டோம், நம்மளுக்கு வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து பிளட்ல இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா பான்கிரியாஸ்க்கு அதாவது ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்க்கு வந்து கமாண்ட் எங்க இருந்து கமாண்ட் வரும் அப்படின்னா பிட்யூட்டரி கிட்ட இருந்து என்ன வரும், குளூக்ககான் ரிலீஸ் பண்றதை நீ ஸ்டாப் பண்ணிட்டு இன்சுலினை ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வாட் எவர் இட் மே பி, இன்சுலினா இருந்தாலும் குளூக்ககானா இருந்தாலுமே ரெண்டுமே வந்து லிவர்ல தான் போயிட்டு அதோட ஆக்ஷனை வந்து ஆரம்பிக்கும். இப்ப இன்சுலின் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மசில்க்கு அது போகும். அந்த மசில்ல இருந்து குளுக்கோஸ் ஸ்டோர்ட் ஆஸ் கிளைகோஜன். கிளைகோஜன்னா அது மாறும். ஸோ கிளைகோஜன்னா அது மாறுச்சுன்னா அது எங்க போயிட்டு ஸ்டோர் ஆகும்னா நம்மளோட லிவர்ல ஸ்டோர் ஆகும். இன்னும் சம் பிளேசஸ்ல வந்து இன்சுலின் ரிலீஸ் ஆனது ஃபேட் மாலிகூல்ஸ் கூட சேரும், இல்லைன்னா ஃபேட் மாலிகூல் கூட தான் போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா குளுக்கோஸ் வந்து அங்க போய் ஃபேட் மாலிகூல்ஸ்ல ஸ்டோர் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா ஃபேட்டி அதாவது லிவர்ல வந்து கிளைகோஜன் வந்து ஃபார்ம் ஆயிட்டு கிளைகோஜன் ஃபார்ம்ல வந்து அது டெபாசிட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அங்க இருக்கக்கூடிய கிளைகோஜன், ஏன்னா கிளைகோஜனை வந்து குளுக்கோஸ் வந்து கிளைகோஜனா மாறி லிவர்ல ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ அந்த கிளைகோஜன் என்ன பண்ணும்னா நம்மளுக்கு எனர்ஜி தேவைப்படும் போது கிளைகோஜன் வந்து குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகும். அது குளுக்கோஸா கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம பிளட் ஸ்ட்ரீம்ல என்டர் ஆகும். அது கிளைகோஜனா இருக்கும்போது பிளட் ஸ்ட்ரீம்ல என்டர் ஆகாது. ஸோ குளுக்கோஸ் அது வந்து கிளைகோஜன் குளுக்கோஸா கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம பிளட் ஸ்ட்ரீம்ல பிளட் வெசல்ல என்டர் ஆயிடுச்சு அப்படின்னா நார்மல் பிளட் குளுக்கோஸ் லெவல் நம்மளுக்கு வந்துடும். இதுதான் அதனோட மோட் ஆஃப் ஆக்ஷன். இதுல நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்னன்னா அந்த நம்ம பிளட்ல, ஏன்னா நம்மளுக்கு வந்து பாடியில இது ரெண்டுமே மாறி மாறி கிளைகோஜன் அண்ட் இன்சுலின் ரெண்டுமே, கிளைகோஜன் இல்லப்பா குளூக்ககானும் இன்சுலினும் மாறி மாறி நம்மளுடைய பான்கிரியாஸ்னால செக்ரீட் பண்ணப்படுது. ஸோ இப்ப வந்து நம்ம வந்து ஃபுட்டு சாப்பிட்டுட்டோம், சாப்பிட்டதுக்கு அப்புறமா அதை வந்து பிரேக் டவுன் பண்ணணும். இன்சுலின் அதாவது கிளைகோஜனா கன்வெர்ட் பண்ணணும். அதுக்காக வந்து இன்சுலின் வந்து ரிலீஸ் பண்ணுது பான்கிரியாஸ். அந்த டைம்ல போய் நம்ம பிளட் குளுக்கோஸ் லெவல் நீங்க போய் பிளட் டெஸ்ட் பண்ணீங்கன்னா இன்சுலின் அதிகமா இருக்கிறதா தான் காமிக்கும். ஸோ இது வந்து நாட் எ டிசீஸ். அந்த டைம்ல அது ரிலீஸ் பண்ணுது, அதை போய் நம்ம எடுக்கிறோம், உடனே வந்து நம்மளுக்கு வியாதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிலீவ் பண்ணிட்டு வந்துடுறோம். ஸோ தயவு செஞ்சு அப்படி யாரும் நினைக்காதீங்க. நம்மளுக்கு அது ஜாஸ்தி ஆகுற டைம்ல கட்டாயம் ஜாஸ்தி ஆயிதான் தீரணும். அது ஓரளவுக்கு லிமிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா மறுபடியும் அது இன்சுலின் செக்ரீஷனை வந்து அது குறைச்சிரும். அந்த இன்சுலின் வந்து என்ன பண்ணுது, நம்மளுக்கு அத கிளைகோஜனை வந்து ஸ்டோர் பண்ண வைக்குது. ஏன்னா பாடியில அதாவது எக்ஸஸா நம்மளுக்கு பிளட்ல போய் சேர்ந்துராம அத லிவர்ல வந்து ஸ்டோர் பண்ணுது. அப்ப அந்த லிவர் ஸ்டோர் பண்ணினத நம்மளுக்கு தேவைப்படும் போது குளுக்கோஸா கன்வெர்ட் பண்ணி அது எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கிறதுக்காக பிளட் ஸ்ட்ரீம்ல அளவளவா அனுப்பிட்டு இருக்குது லிவர். ஸோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடம்புலயே வச்சு அதிக அளவுல ரொம்ப பொறுப்பா நம்மளை காப்பாத்துறதுக்கு எஃபெக்டிவா வேலை செய்யக்கூடிய ஒரே மாஸ்டர் ஆர்கன் என்னன்னு பாத்தீங்கன்னா லிவர் தான். ஸோ அதனாலதான் எல்லா இதுலயுமே வந்து லிவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. சார் கொஞ்சம் புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? கதிரேசன் சார் கேட்கலையோ? கிளியர் ஆயிடுச்சு மேம், கிளியர் ஆயிடுச்சுங்க. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. கேக்குதுங்களா? கிளியர் ஆயிடுச்சு மேம். தேங்க்யூ மேம். வெல்கம் சார், வெல்கம்.
ரொம்ப ரொம்ப அற்புதமாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க மேம். தேங்க்யூ ஸோ மச் சார். மேம் ஒரு டவுட் மேம், சார் இப்ப போஸ்ட் பரண்டல் பிளட் டெஸ்ட் இப்போ ஆஃப்டர் 2 hours சொல்றாங்க இல்லையா? ஆமாங்க சார். அப்ப அது ரைட் மெத்தடா? போஸ்ட் பரண்டல் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், இன்சுலின் செக்ரீஷன் ஆகும், அப்போ குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகுறீங்க. இப்ப இப்ப வந்து லேட்டஸ்டா வந்து இப்போ போஸ்ட் பரண்டல் பிளட் டெஸ்ட் 2 hours ஒரு சில லேபிள் 1.5 hours வச்சிருந்தாங்க. அது பாத்தீங்கன்னா இப்போ சுகர் லெவல் எக்ஸஸா தான் காட்டும். அது போல பிபி டெஸ்ட் வந்து 2 hours வந்து சரிதானா? அதாவது ஒருத்தரோட பிசியாலஜி ஒன்னொன்னு மாதிரி இருக்கும், டைம் அதனால ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. இப்ப வந்து நம்மளுக்கு போஸ்ட் பிராண்டியல் எடுக்கும்போது கண்டிப்பா அங்க வந்து இன்க்ரீஸ் ஆயிதானே சார் ஆகணும் சுகர் லெவல். இல்ல இன்க்ரீஸ் ஆகி தான் டிக்ரீஸ் ஆகும். ஆகணும். அதான் இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் அந்த ஆகணும். போஸ்ட் பிராண்டியல் இன்க்ரீஸ் ஆனதை வச்சு அவங்க டயபெட்டிஸ்னு சொல்லிட்டு முத்திரை குத்த முடியாது. சரிங்களா? ஒன்லி பிகாஸ் ஆஃப் போஸ்ட் பிராண்டியல் ரீடிங் அவங்க வந்து அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நிறைய ஹிடன் ப்ராப்ளம்ஸ். ஒரு சில டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு டாக்டர்ஸ் ஒரு சில நல்ல ஒரு ட்ரெடிஷனல் டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, டயபெட்டிக் பீப்புளா இருந்தாலும் சாப்பிட்ட உடனே சர்ன்னு குளுக்கோஸ் லெவல் இறங்கும், அது நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்றாங்க. நல்ல ஃபேமிலி டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாம். ஒரு சில பேர் கமர்ஷியலா பண்றவங்க சுகர் லெவல் அதிகம் வச்சு அடுத்த டோஸ் டேப்லெட்டை மாத்துங்க, இல்ல இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுங்க, அந்த மாதிரி போறாங்க. இல்ல இது சரியானு கேட்கு 2 hours ஒன்ஸ்ங்கிறது சரியா இல்ல? அதுக்காக நான் வந்து யாரையுமே போஸ்ட் பிராண்டியல் எடுக்க சொல்லி சஜஸ்ட் பண்றதே கிடையாதுங்க சார். ஓகே ஒன்லி ஃபாஸ்டிங் மட்டும் தான் கேட்பேன். அதுவுமே வந்து காலையில முதல் நாள் வந்து அவங்க நான் விருந்துக்கு போயிட்டு வந்தேன், ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டு வந்தேன்னா மார்னிங் டெஸ்ட் எடுக்க வேண்டாம் அப்படி. ஓகே மேம். நானு சொன்ன என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லை அப்படின்னு என்னோட கருத்து. அதனால நான் கேட்கறது இல்ல. ஓகே மேம். ஓகே மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். சார் வெல்கம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க குரூப்ல தாராளமா கேட்கலாங்க. நீங்க அதுக்கு குரூப் அதுக்காக தான் நம்ம குரூப்பை பயன்படுத்திக்கிங்க. மேம் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் மேம். வந்த அத்தனை பேருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேம் வந்து வயிறு புண்ணு ஹலோ சார், ஒரு மேம் வயிறு புண்ணுன்னு சொல்லி தராங்க இல்லையா, அவங்க அதாவது இட்லி இடியாப்பம் அந்த மாதிரி ஈஸி டைஜஷன் ஆகிற ஃபுட்டே சாப்பிடுங்க, சீக்கிரம் கியூர் ஆயிடும். போட்டு அவங்க கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க. கேட்கல சார் தெளிவா. இல்ல ஒரு மேம் வந்து வயிறு புண்ணு ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறதுனால பொண்ணுன்னு சொல்லி கொஞ்சம் ஃபுட் எடுக்கிறதே கன்ஃபியூஸ் ஆயிருந்தாங்க இல்லையா. அவங்க ஈஸியா டைஜஸ்ட் பண்ற இட்லி இடியாப்பம் மாதிரி ஒரு 2 நாள் எடுத்தாலே போதும், திரும்ப அவங்க நார்மலா ஃபீல் ஆயிடுவாங்க. அவங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது மேம். மேம் ஒரு டவுட் மேம். மேம் சொல்லுங்களேன். மேம் கேக்குதுங்களா மேம்? சார் தெளிவா கேட்க மாட்டேங்குது, எதுவுமே கேட்க மாட்டேங்குது. சொல்லுங்களேன் நீங்க. மேம் இப்ப தேங்காய் வந்து மேம் கேக்குதுங்களா மேம்? கேக்குதுங்கப்பா சொல்லுங்க. தேங்காய் வந்து உடைச்சோடனையும் ஒரு 1/2 hour சாப்பிடணும், அப்பதான் வந்து அது குட் கொலஸ்ட்ராலா இருக்கும், அதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னா கெட்ட கொலஸ்ட்ரால்ல வந்து ஆட் ஆகும் அப்படின்லாம் சொல்றாங்களே மேம், அது பத்திங்க மேம்? யாரு சொல்றாங்க? மேம் எனி சயின்டிஸ்ட் சொல்றாங்களா?
இல்லைங்க மேம், அப்படிலாம் இல்லைங்க, இதெல்லாம் அப்ப வந்து சொல்றதுதான். ஜஸ்ட் நெக்லெக்டிங். சரிங்களா? ஓகேங்க மேம், அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்களா மேம்? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க கோகனட்டை ரொம்ப ஹீட் பண்ணினா மட்டும்தான் அது வந்து கொலஸ்ட்ரால் கன்வெர்ட் ஆகுது. நம்மளுக்கு ஷார்ட் செயின் லாங் செயின் ஃபேட்டி ஆசிட் கன்வர்ஷன் அது ஹீட் ஆகும்போது மட்டும்தான் நடக்கும். நம்ம சும்மா உடைச்சு வச்சுட்டனால எதுவுமே நடக்காது. சரிங்களா? ஓகேங்க மேம். ஓகே. அப்படி பார்த்தது அப்படின்னா கொப்பரை தேங்காய் சாப்பிடுறது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படிங்களா மேம்? நம்ம இந்த கொப்பரைய வந்து நம்ம கோகனட்டை உடைச்சு காய வைக்கிறோம் இல்லைங்களா? ஆமாங்க மேம். ஆமா ஆமா. அப்ப வந்து அது பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்லவே முடியாதே. ஓகேங்க மேம். ஓகேங்க மேம். ஓகே, தேங்க்யூ மேம். வெல்கம். மேம் அந்த பிராணாயாமா ஸ்லைடு மேம். அனுப்புவாங்க. தேங்க்ஸ். எனக்கு எல்லாருமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க மேம் சொன்னதோட நீங்க கனெக்ட் பண்ணிக்கீங்க. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நீங்க கனெக்ட் பண்ணீங்க. நம்மளுடைய மென்டல் ஹெல்த் ரொம்ப அவசியமான விஷயம். ரொம்ப ஒரு அமைதி தன்மையை எப்போதுமே உருவாக்குங்க. எல்லா விஷயத்திலயுமே வந்து நீங்க வந்து அதை வந்து ஏன்னா கெமிக்கல் மேம் சொன்ன மாதிரி கெமிக்கல் வந்து எல்லாமே கெமிக்கல் தாங்க. கெமிக்கல் எப்படி வேதியியல் மாற்றம் ஏற்படுது அப்படின்னா உணவின் மூலமாகவும் உணர்வின் மூலமாகவும் ஏற்படும். அதை நம்ம இடையில டைம் கிடைக்கும் போது நம்ம நிச்சயம் அதுல டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி மேக்சிமம் நம்ம அதை வந்து நீங்க இப்ப இன்னைக்கு எவ்வளவு 5-6 கிளாஸ்ல வந்து எவ்வளோ அரிதான தகவல் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. நீங்க வந்து வெளியிலிருந்து கேட்கக்கூடிய விஷயங்களை கேட்டு பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபியர்னஸ் வந்தாலே மைண்ட்ல வந்து அது ஒரு நாள் கிளாஸ் நம்மவே எடுப்போம். ஏன்னா மேடம் வந்து எல்லாமே சயின்டிஃபிக்கா அவங்க ரிசர்ச்ல கிடைச்ச விஷயங்களும் அது சயின்டிஃபிக்கான விஷயங்களை தான் நம்மள்ட்ட ஷேர் பண்றாங்க. ஸோ அதை வந்து நீங்க இப்ப எடுத்தோன்னா நீங்க மற்றவங்கள்ட்ட போய் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அவங்க பயந்துக்குவாங்க. ஸோ அதனாலதான் இது உங்களுடைய லேர்னிங் பீரியட் மட்டும்தான். அதனால நீங்க எடுத்த உடனே இப்ப எங்களுக்கு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு சொல்லி மற்றவங்களை பயப்படுத்தவும் செய்யாதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நீங்க அதை கொஞ்சம் ஒரு ஒரு விஷயங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா சிம்பிளான விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லுங்க. எடுத்த உடனே நான் நியூட்ரிஷன் படிச்சுட்டு இருக்கேன், இல்லை ஹெல்த் பத்தி நல்லா ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி மற்றவங்களை போய் பயப்படுத்திடாதீங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி தாட் பேட்டர்னுக்கு வந்து வைப்ரேஷன் இருக்குங்க. நம்ம சொல்லக்கூடிய ஏன்னா இன்னைக்கு அதான் நாங்கள் அன்னையில ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து சொல்லக்கூடிய விஷயம் தான். இன்னைக்கு நிறைய யூடியூப் டாக்டர்ஸ் இருக்காங்க. நிறைய சும்மா ஆர்டிகிள்ஸ் எல்லாம் வந்து போட்டு போட்டு நம்ம இன்னைக்கு வந்து ஒரு சிம்டம்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு சிம்டம்ஸ் கொடுப்பாங்க. இந்தந்த பிரச்சனை எல்லாம் இருந்தா இந்த நோய் இருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து நிறுத்துவாங்க. எனக்கு அருமையானவர்களே, நீங்க அதுல திரும்ப ரிப்பீட்டடா அந்த தாட் பேட்டர்ன் உங்களுக்குள்ள போச்சு அப்படின்னா நிச்சயமா அந்த நோயில வந்து நிற்கும். ஏன்னா இது வந்து நாங்க டிராவல் பண்ணக்கூடிய சில விஷயங்கள்ல பார்க்கக்கூடியதுங்க. ஸோ மேடம் வந்து சொல்லக்கூடிய விஷயங்களை நம்மளுடைய லைஃப்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்மளுக்கு சொல்லும்போது பிளாஸ்டிக்ல இருந்து ஆரம்பிச்சாங்க. ஸோ நியூரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து இதை குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் பண்ண விஷயம் என்னன்னு கேட்டேன், என்னுடைய கிச்சன்ல இருக்கக்கூடிய அத்தனை பிளாஸ்டிக் டப்பாவையும் மாத்திட்டு ஃபுல்லா பாட்டிலாம் கன்வெர்ட் பண்ணிட்டேன். வடா இம்ப்ளிமெண்டட் நான் வந்து ஏன்னா நம்மளுக்கு அது புரிஞ்சுது. ஸோ அது தேவை, அதுல இருந்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சயின்டிஃபிக்கா சொல்லி கொடுத்தாங்க. ஸோ புரிஞ்சது, நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்மள வீட்டில் வந்து பார்க்குறவங்களுக்கு ஏன் இந்த கண்ணாடி பாட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம எக்ஸ்பிளைன். மற்றபடி நம்ம போய் அவங்கள பயப்படுத்திட்டு நீங்க அப்படி செய்யாதீங்க இப்படி செய்யாதீங்கன்னு பயப்படுத்துறது வேண்டாம். தெரிஞ்சவங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுவோம். சரிங்களா? அதனால ஒரு பயப்படுத்த தன்மைக்கு போகாதீங்க. அதே மாதிரி வீட்டில் யாராச்சும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா ஏதாவது சாப்பிட்டுறாங்க அப்படின்னா நீங்க உடனே இந்த பிரச்சனை ஏற்படும்னு பயப்படுத்தாதீங்க. இது பயப்படுத்தக்கூடிய ஒரு கோர்ஸாக நீங்க பார்க்காதீங்க. இது உங்களுக்குள்ள இன்ஃபர்மேஷனை கொடுக்குறோம், நாலேஜை கொடுக்குறோம். அது உங்களுடைய அறிவோட மிக்ஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா அவங்க மேடம் வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லும் பொழுது ஏன்னா இந்த வகுப்பினுடைய ஆரம்பிக்கிற நோக்கமே அதுதான். நான் என்னுடைய இதுல வந்து பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் ஏன்னா மேடம் டெய்லி பேஷண்ட்ஸை பார்த்துட்டே இருக்காங்க. நிறைய ரிசர்ச் ஆர்டிகல் சயின்டிஸ்டோட டிராவல் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அறிவை வந்து அற்புதமா எந்த யூடியூப்ல நீங்க சர்ச் பண்ண அந்த மாதிரி விஷயங்கள் இருக்காதுங்க. அதனால தயவு செய்து நீங்க இது நல்ல ஒரு தடவைக்கு 2 தடவை அந்த ரெக்கார்ட்ஸை பாருங்க. உங்களுக்கு வரக்கூடிய டவுட்டை நீங்க அந்த குரூப்ல ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க உங்களுக்குன்னு தெரிஞ்ச நல்ல விஷயங்கள் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு எனக்கு இந்த மாற்றம் கிடைச்சதுன்னா அந்த குரூப்ல போடுங்க. இந்த குரூப்லயே மேடம் இன்னைக்கு சத்யபாமா மேடம் இருக்காங்கன்னு தெரியல. ஸோ அவங்க வந்து இன்னைக்கு மலேசியால இருக்காங்க.
அவங்க எங்களுக்கு ஷேர் பண்ண எனக்கு செகண்ட் டே ஷேர் பண்ண விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அவங்க குழந்தைங்களும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ சிக்கன் மற்ற மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக எடுக்கும்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அந்த குழந்தைங்க நான் சொன்னா கேட்கறது இல்லை, பட் மேடம் சொல்லும்போது அவங்க கேட்டாங்க. அந்த நாள்ல இருந்து அவங்க வந்து குறைச்சிக்கிட்டாங்கன்னு சொல்லும்போது இதுதான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டுங்க. நீங்க தயவு செய்து அதனால பயத்தை உருவாக்காதீங்க, பதட்டத்தை கொண்டு வராதீங்க. ஆரோக்கியத்தை பத்தி எப்போதுமே யோசிச்சுட்டு இருங்க. நோய்களை பத்தி யோசிக்கிறத குறைச்சிருங்க. எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனையும் தயவு செய்து சொல்லிட்டே இருக்காதீங்க. நிறைய புத்தகங்கள் இந்த இன்பிட்வீன்ல உங்களுக்கு புத்தகங்களை பத்தி சொல்லுவோம். நீங்க அந்த மாதிரி புக்கெல்லாம் படிச்சு பாருங்க. சரிங்களா? ஏன்னா இவங்க நம்மளுக்கு கிடைச்சது, ஏன்னா இவ்வளவு பிஸி ஷெட்யூல்லையும் கிடைச்சது நம்மளுக்கு ஒரு அற்புதமான அரிய வாய்ப்புங்க. அதனால வந்து நிச்சயமா அதை நம்ம பயன்படுத்தும். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ so much. Thank you, sir. You are welcome, sir. Thank Friends, you. see you, friends. Bye bye. Best wishes. Thank you. Bye. Bye, sir. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, Thank you, sir. sir. Yeah, sir. Thank you, sir. Thank you, sir. Bye.